அன்பர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இன்று உலகம் முழுக்க ஒரு மகானினுடைய பிறந்த நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமக்கு எப்படி இப்ப இவர் அறிமுகம் எப்படி நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, நம்ம அதாவது நான் ஒரு 2 வருடங்கள் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த நேரத்துல பார்த்தோம்னா கிறிஸ்மஸ் வருதுன்னா ஒண்ணு நமக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்கும். அப்புறம் ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தி ஒரு சினிமா பார்க்க கூட்டிட்டு போவாங்க. இவ்வளவுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லையா? இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அப்போ என்ன மனநிலையில இருப்போம் பொதுவாக நம்ம எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்படி தோணும் அப்படின்னா, சரி, அதாவது அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஆஹ் நாம் பல கடவுள், அதாவது குழந்தைகளாக இருக்கும் பொழுது பக்தி மார்க்கம் தான் சிறந்த நெறி. அதுதான் நம்முடைய பண்பாடும் கூட இல்லையா? அந்த நிலையில நம்ம வளரும் பொழுது ஆஹ் ஒரு எக்ஸாம் வருது, ஒரு போட்டி வருது அப்படின்னா என்ன நினைப்போம்? சரி, நம்ம ஒரு 60 மார்க்குக்கு படிச்சா சாமியை கும்பிட்டோம்னா ஒரு 20 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இல்லையா? படிக்காத பசங்களா இருந்தா பாஸ் பண்ற அளவுக்கு சாமியோட கருணை கொஞ்சம் நம்மகிட்ட இருந்தது அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணிடலாம்னு நினைப்பாங்க. இதே 100 மார்க் வாங்குற பசங்களா இருந்தா 100ல் 1 கூட குறையக்கூடாது, அதுக்கு நமக்கு ஒரு ஆஹ், கடவுளோட அருள் இருந்தா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இது சாதாரணமான மனித இயல்பு, நம்ம யாரையும் குறை சொல்றதுக்காக இல்லை. இப்படிதான் நம்ம எல்லாருமே வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆஹ் அப்பவும் எப்படி நமக்கு தோணும்? முதல்ல சரி, வீட்டில் சொல்லி கொடுக்குற கடவுள், சரி, முருகர், பரமசிவன், பார்வதி, விநாயகர் இப்படிங்கிற மாதிரி முதல்ல போகும். அதுக்கப்புறம் திடீர்னு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கடவுள்லாம் அங்கங்க இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. புத்தர், இயேசு கிறிஸ்து அப்படின்ட்டு. சரி, போனா போதும், அவங்களுக்கு 2 கும்பிடு போட்டு வைப்போம். ஏன்னா போட்டு வச்சோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கடவுள் நமக்கு இன்னைக்கு கருணை காட்டிட மாட்டாரா? நம்ம வாங்குற மார்க்கோட ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டோமா? இப்படின்னு நமக்கு ஒரு மனசுல குழந்தைகளா இருக்கும்போது இந்த எண்ணம் தோணும் இல்லையா? இதுல என்ன ஐயா சந்தேகம்? வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா குறுக்கீடுக்கு மன்னிக்கணுங்க ஐயா, கொஞ்சம் வாய்ஸ் சவுண்டு பத்தலைங்க ஐயா. அப்படியா? மைக் ஒரே கொஞ்சம் கிட்ட நிமிஷம். வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க ஆ, ஐயா. ஹெட்செட் கரெக்டா இருக்கு, சரிங்கம்மா, பட் சரி. ஸ்பீக்கர் போட்டு தான் நிறைய கேட்பாங்க. அப்படி சவுண்டு சரியா கேட்கலைங்க ஐயா. ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. வாழ்க வளமுடன் அம்மா. இப்ப கிளியரா கேக்குதுங்களா? பெட்டரா கேக்குதுங்களாம்மா? ஒரு வா- நிமிஷம் இருங்க ஐயா, செக் பண்ணிக்கிறேன். செக் பேசுங்க. பண்ணுங்கம்மா ஒரு தடவை. வாழ்க வளமுடன், கிளியரா கேக்குதுங்களா? இப்போ நல்ல சவுண்ட் இப்போ கொண்டு வருதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க தேங்க்யூம்மா. வளமுடன், தொடரலாங்க ஐயா. வாழ்க வாழ்க. வளமுடன். வாழ்க வளமுடன், ரொம்ப நன்றி. அதான், அதாவது சின்ன தடங்களுக்கு வருந்துகிறோம். அதாவது என்ன சிம்பிளா என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அதாவது பக்தி மார்க்கத்துல நம்ம தொடங்கும் பொழுது சரி, கடவுளோட ஒரு பார்வை கிடைச்சதுன்னா நம்ம போடுற எஃபர்ட்டோட இன்னும் கொஞ்சம் சேர்த்து மார்க் கிடைக்கும். ஏதாவது ஒரு போட்டிக்கு போறோம் அப்படின்னா அந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு நம்மளோட உழைப்பை தவிர இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கிடைச்சா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாருக்குமே எப்பவுமே இருக்கும் இல்லைங்களா? சோ அந்த எண்ணத்துல தான் நம்ம பக்தி மார்க்கத்து மேல நமக்கு நம்பிக்கையே வருது. ஆரம்ப காலத்துல எல்லாருமே குழந்தைகளா இருக்கும்பொழுது இந்த மாதிரி வருது. அப்புறம் அப்படியே நம்ம வெளியே வர்றோம், அதாவது பெரிய கூட்டங்கள்ல சேர்றோம், பல பேரோட இணைப்பு வருது. அப்போ என்ன ஆகுது? சரி, அஹ், 4 கடவுள் தவிர இன்னொரு 10 கடவுள் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறாங்க, புத்தர் அப்படிங்கிறாங்க. சரி, அப்ப இவங்களையும் கும்பிட்டு வைப்போம், யாராவது ஒரு கடவுள் என்னைக்கா ஒரு நாள் நமக்கு அருள் புரிய மாட்டாரா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? அப்படிதான் நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய மகான்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா மனவளக்கலையில மகிழ்ச்சி வந்தவொடனே என்ன பண்றாரு? மொத்தத்தோட அந்த பார்வையே மாத்தி விட்டுறாரு. என்ன சொல்றாரு சாமி அப்படின்னா, அதாவது பிற உயிர் உணர்தலாய் பெற்றிடும் சுகதுக்க அளவினை உறவு கொண்டு உள்ளத்தால் யூகித்து உணர்ந்திறங்கி உதவும் சிறந்த திருப்பம் அறிவில் சிந்தனையில் முதல் உலகில் பெற்ற நாள் அறம் தோன்றிற்று மதமாம் அதை வளர்த்தோர் பெயர்களால் பல ஆயிற்று. அதாவது என்ன, எங்க ஸ்டார்ட் ஆகுது? மனுஷன் தாராளமா சௌரியமா எப்படி இருந்தான் ஆரம்ப காலங்கள்ல? கிடைச்சதை சாப்பிட்டுட்டு வந்தான், அவ்வளவுதான். அதாவது காடு மேடுன்ட்டு ஒவ்வொரு இடமா ஓடி இறங்கி ஆடி ஆடி பாடி வந்துகிட்டு இருந்தாங்க.
என்னென்ன விளைஞ்சதோ என்னென்ன கிடைச்சதோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு சௌரியமா இருந்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மக்கள் தொகை அதிகமாச்சு. சரி, ஆத்தோரங்களா இருக்கும் பொழுது சௌரியமா இருக்கலாம்னு மெல்ல மெல்ல ஆத்தோரமா இருக்க தொடங்கினா. அதனாலதான் உலகத்துல பெரிய பெரிய நகரங்கள் எல்லாமே வந்து அந்த ஆற்றங்கரைகளை ஒட்டியே வந்தது. இப்போ டெல்லி எடுத்துக்கிட்டா யமுனை ஆற்றுல, எகிப்து சாம்ராஜ்யம் எடுத்துக்கிட்டு நைல் நதியை ஒட்டி, இந்த மாதிரி உலகத்துல பெரிய பெரிய நகரங்கள் எல்லாமே ஒரு நதிகளை ஒட்டியே தான் இருக்கும். இன்னைக்கும் நம்ம பார்த்தோம்னா நதிகளை ஒட்டின இடங்கள்ல அதிகமாக ஊர்கள் வளர்ந்து இருக்கும். பொதுவாக நதியில இருந்து தூரமா இருக்கக்கூடிய இடங்கள்ல. சோ அந்த மாதிரி வளரக்கூடிய ஆரம்பிச்சா. அப்புறம் மக்கள் தொகை இன்னும் அதிகமாச்சு. சரி, இதுக்கு மேல இங்க இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே பிரிய ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்க பார்த்தாங்க ஒன்றும் வேணுங்கிறது கிடைக்கல. சரி, அப்போ நமக்கு தேவையானதை நாமே உற்பத்தி செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்தது. அந்த நேரங்கள்ல சாப்பிட்டாங்க, பழத்தை துப்புனாங்க, கொட்டையில இருந்து செடி முளைச்சது. ஓ, இப்படிதானா பார்த்தாங்க. சரி, அப்புறம் சூரிய ஒளி இருக்கு, தண்ணி இருக்கு அப்படின்னா நல்லா வளருதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. சரி சரி, இனிமே வந்து நம்ம இங்க அங்கன்னு ஓடிட்டு இருக்க வேணாம், நம்ம இருக்கிற இடத்துலயே சௌரியமா வந்து நமக்கு தேவையானதை பண்ணிக்கலாம் அப்படின்னு தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சாங்க. அப்பதான் விவசாயங்கிறது உருவாச்சு. விவசாயங்கிறது உருவாகிற வரைக்கும் ஜாலியா உலகம் முழுக்க சுத்திட்டு இருந்த மனுஷன் விவசாயம் ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அந்த நிலத்தை ஒட்டியே அதை பாதுகாக்கணும், அதுக்கு தண்ணி கொண்டு வரணும், அதுக்கு அறுவடை செய்யறதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கணும்ட்டு அந்த ஓட்டத்தை குறைச்சுதான் அந்த நிலத்தை ஒட்டியே தன்னுடைய வாழ்நாள் பூராவுமே கழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டான். அப்புறம் மெல்ல மாறிச்சு. எப்படி அறிவு நிலை உயர்ந்தது. சரி, இந்த இயற்கைகளை எல்லாம் எப்படி தன்னுடைய வளமாக மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற நிலையில அறிவியலை வளர்த்தாங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கு. அப்ப மழை பெய்யற தண்ணி நான் ஒரு ஏரி மாதிரி கட்டி வச்சேன்னா, ஒரு குளம் மாதிரி வெட்டி வச்சேன் அப்படின்னா மழை இல்லாதனாலும் நான் சந்தோஷமா இருக்கலாங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி மெல்ல 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 இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றக்கூடிய அறிவியல் வளர்ந்தது. அதற்கப்புறம் அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய எண்ணம் வந்தது. மொட்டை வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, வயல்ல தனியா நின்றுகிட்டு இருக்கோம். சரி, நம்ம ஒரு 4 மர இலைகளை வெட்டி மேல ஒரு இது மாதிரி தடுப்பு மாதிரி வச்சுக்குவோம், வெயில் நேரா நம்ம மேல வராது இருக்காதுன்னு நினைச்சான். அதுதான் முதல் போட்ட குடிசை. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மாடிகளுடைய கட்டடங்கள் எல்லாம் வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் காரணம் என்ன? அன்னைக்கு அவன் போட்ட அந்த முதல் ஏல குடிசை தான், இல்லையா? சோ இப்படி எல்லாம் மெல்ல என்ன பண்ணாங்க, அதாவது இயற்கையை அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய நிலைக்கு மாறினாங்க. அப்புறம் தான் இசை, கலை, எல்லாமே நடனம், நாட்டியம் எல்லாமே உருவாச்சு. அத்தோட நினைச்சா அதுக்கப்புறம் மெல்ல அப்படியே அடுத்த லெவலுக்கு போனாங்க. என்ன போனாங்க? அதாவது நாம யார் அப்படிங்கறது கேள்வி ஒரு கேட்டாங்க. கடவுள்ங்கிறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்ம வந்து நமக்கு சௌரியமா நடந்துகிட்டு இருக்கோமா, இல்ல நம்மளை யாராவது ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டு அந்த ப்ரோக்ராம்க்கு ஏத்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்ட்டு அங்கதான் இந்த தத்துவங்கள்லாம் உருவாச்சு. சோ அந்த இடத்துல என்ன சொல்றாங்க சுவாமிஜி அப்படின்னா, அதாவது இயற்கை தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக எங்கு வாழக்கூடிய மனிதர்கள் எங்கு விரும்புகிறார்களோ அவர்களுக்கிடையே ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக தன்னுடைய உண்மைகளை வெளிக்காட்டுகிறது. அவ்வளவுதான், முடிஞ்சதா? சோ இப்ப என்ன அப்படின்னா, எங்க மக்கள் வாழ்றாங்க, எங்க அங்க வேண்டுதல் அவங்களுக்கு இருக்கோ, நான் இயற்கை பத்தி உணரணும், நான் கடவுளை பத்தி உணரணும் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரியான எண்ணங்களுடைய மக்கள் அதிகமாகிறார்களோ அந்த மக்களுக்கு நடுவே ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக இயற்கை தன்னுடைய உண்மையை வெளிப்படுத்துகிறது. அப்போ தோன்றிய மகான்கள் எல்லாம் யார்? நம்மை போல் சாதாரண மனிதர்கள் தான். எப்போ என்னுடைய நோக்கம் எனக்காக இல்லாம உலகத்துக்காக மாறுகிறதோ, எப்போ வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒருவர் மூலமாக நான் உண்மையை உணரணும்னு நினைக்கிறாங்களோ, இயற்கை அந்த மனிதர்களை மகான்களாக மாற்றுகிறது. அவ்வளவுதான், இல்லையா? சோ அந்த மகான்கள் தான் எங்க வர்றாங்க? அவங்க ஐயோ, ஒவ்வொருத்தர் படுறாங்களே கஷ்டம் அப்படிங்கிற ஒரு உண்மையை உணர்ந்துட்டு அவங்க கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற நிலையில தன்னுடைய எண்ணத்தை மாற்றார்களோ அவர்கள் எல்லாருமே மகான்களாகிறார். அவர்கள் ஏற்படுத்தியவைதான் மதங்களாகின்றன. அதாவது மகான்கள் மதங்களை ஏற்படுத்துவதில்லை. இங்க வந்து நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது வாழக்கூடிய வாழ்நாளிலே அவர்கள் சொன்ன கோட்பாடுகள் எல்லாமே மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், மக்களுக்கு எந்த துன்பங்களும் எந்த தொல்லைகளும் எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது என்பதுதான். ஆனால் அவர்கள் மறைவுக்கு பின்னால் அவர் சொன்னதெல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லிதான் மதத்தை ஏற்படுத்தினாங்க. இது இயேசு கிறிஸ்துவா நம்பி வளரக்கூடிய கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, அல்லது இஸ்லாமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து 2000 வருடங்களுக்கு முன்னைய மதங்கள் சொல்லிக்கலாம், இல்லையா?
லேட்டஸ்டா என்ன ஒரு 500 வருடங்களுக்கு முன்ன உருவான சீக்கிய மதமாக இருந்தாலும் சரி, குருநானக் வந்து இப்படிதான் வாழணும் அப்படிங்கிறத வழிபமைச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் குருமார்களும் ஏற்படுத்தினாங்க, 1 2 3 அப்படின்னு. அதாவது முதல் குரு குருநானக்கா இருந்தார், அப்புறம் 2 3ன்னு வந்தாங்க. ஒரு 10வது குரு கோவிந்த் சிங் வந்தாரு. இதுக்கு மேல வந்து குருவா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் தகுதி இல்லை, அதனால குரு சொல்லி வச்சதுதான் அந்த குருவோட வாணி, குருவாணி தான் நமக்கு வந்து வேதம், அதுதான் நம்முடைய குரு அப்படின்னு சொல்லி அவரோட புத்தகங்களையே வந்து குருவாக மதிச்சு ஒவ்வொரு சீக்கிய பொற்கோயில், ஒவ்வொரு சீக்கிய குருத்வாராக்கள்லயும் இந்த குருவோடைய புத்தகங்களை மட்டும் வைத்து அதுக்கு வழிபடணுங்கிற முறையில மாத்தி வச்சாங்க. அவ்வளவுதான். இது என்ன, இது வந்து நம்ம 2000 வருடத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலேட் பண்றதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா, 500 வருடத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியை நம்ம ரிலேட் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன காரணங்கள் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த மகான்கள், இந்த அறிஞர்கள் எல்லாருமே எங்க தோன்றினார்கள் என்றால், எங்கே மக்கள் வந்து அந்த வேண்டுதலை வைத்தார்களோ, எனக்கு இயற்கையை உணர வேண்டும், எனக்கு கடவுளை பற்றி உணர வேண்டும், எனக்கு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், நான் அமைதியாக இருக்க வேண்டும், என்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லோருமே இன்பமாக இருக்க வேண்டும், அந்த நிலையில தான் அங்கங்க ஒரு இயற்கை தேர்ந்தெடுத்து அனுப்பி கொண்டே இருக்கிறது. இதுதான் மகர்ஷி அவர்கள் அந்த ஞானக்கலைஞன் பாடல்ல என்ன சொல்லியிருப்பாங்க: புத்தன் என்ற பெரியாரும், இயேசுநாதர், பொதுநோக்கில் கவி புனைந்த திருவள்ளுவர், உத்தமராம் நபிகள் எனும் உயர்ந்த ஞானி, உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டிஸ், நித்தியமாம் நிலையறிந்த ஞானியர்கள், நில உலக மக்களுக்கு எடுத்துச் சொன்ன அத்தனையும் சேர்த்து ஒரு தொகுப்பாய் செய்தால் அனைத்தும் இணைந்து ஒரே கருத்தாய் இருக்க காண்போம். அதாவது நம்ம படிக்கிறது, நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது என்ன? வேதங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்வது, அதுதான் நம்முடைய மதத்தினுடைய அடிப்படை கருத்து. இந்த வேதங்களுள் சொல்லப்பட்டது எல்லாத்தையும் மறுத்தவர், எதிர்த்தவர் புத்தர். அதனால அவர் வந்து வேதத்தை ஏற்காத நபர். இந்த மாதிரி எல்லாம் நம்ம படிக்கப்பட்டோம். ஆனா மகர்ஷி வந்து எல்லாத்தையும் உடைச்சு ஒரே இதுல சொல்லிட்டாங்க: மக்கள் நன்றாக இருப்பதற்காக அந்த உண்மைகளை எடுத்து சொன்னவர்கள் தான் இந்த மகான்கள் எல்லாம். அவர்கள் கொடுத்த கருத்துக்கள் எல்லாமே ஒன்றுதான் அப்படிங்கிறது தான். இந்த உண்மை வந்து மனசுல நமக்கு தட்டிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம படிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு பாடமுமே நமக்கு வித்தியாசமாக இருக்கும். எப்படி இருக்கும்? அதாவது 4 சாமி கும்பிடுறோம், 5வது சாமி கும்பிட்டா சரி 5 சாமி ஆளுக்கு ஒவ்வொரு பர்சன்ட் மார்க் சேர்த்து நமக்கு 5 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அப்படிங்கிற நிலையில மாறி, ஒரு சாமியே இப்படிதான் வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய பார்வையே வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? அப்படிதான் மனவளக்கலை வந்து மக்களுடைய மனதில் மாற்றத்தை ஏற்படுகிறது. இப்படித்தான் இயற்கை மகான்களை உருவாக்குகிறதுங்கிற மகிழ்ச்சி சொல்லியிருப்பாங்க. இந்த கதையில சொல்லப்பட்ட ஒவ்வொருத்தருமே பெரும் 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 சாதனையாளர்கள். இன்னைக்கு நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவோட பிறந்தநாளை உலகம் முழுக்க கொண்டாடுறோம் இல்லையா? ஆனா அவரு போதிக்க ஆரம்பிச்சது எத்தனை வயசுல போதிக்க ஆரம்பிச்சார் தெரியுமா? 30வது வயசுல. எப்ப சிலுவையில் அறையப்பட்டார்? 33வது வயசு. 34 வயசு கூட இல்ல, 33. டிசம்பர்ல பிறந்தார், ஏப்ரல்ல சிலுவையில் அறையிறாங்க. 30 வருடங்கள் 33 வருடங்கள் 4 மாதங்கள், இவ்வளவுதான் கணக்கு. அந்த 3 வருடங்கள் 4 மாதம் மட்டும்தான் அவர் வந்து தன்னுடைய போதனைகளை உலகத்துக்கு சொல்லி கொடுத்த காலம். ஆனா பின்னாடி எப்படி மாறுச்சு? கிட்டத்தட்ட உலக மக்கள் தொகையில ஒரு 30 to 40% பேர் இன்றைக்கு கூட அந்த அவருடைய கொள்கைகளை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு வந்து அவருடைய அந்த டீச்சிங்ஸ் வந்து மக்களை வந்து ரீச் பண்ணியிருக்கு, எந்த அளவுக்கு மக்கள் அதுக்கு வந்து உள்வாங்கி இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இங்க பார்க்கணும். மகர்ஷி அவர்கள் 2 கவிதைகள் வந்து இயேசு கிறிஸ்துவ பற்றி சிறப்பாக போட்டிருக்காங்க. அதை போட்டு ஒட்டி தான் இன்னைக்கு வந்து நம்முடைய சிந்தனையை நம்ம எடுத்துட்டு போறோம். என்ன அப்படிங்கறத பார்ப்போமே. அதாவது நம்ம நிறைய நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா, இந்த சர்ச்சு பக்கம் போறோம், இல்ல ரோடு பக்கம் போறோம்னா சர்ச் வாசல்ல அழகழகா நிறைய எழுதி வச்சிருப்பாங்க. பல நேரங்கள்ல எழுதி வச்சதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத யோசிக்கவே மாட்டோம். அப்படியே படிச்சுட்டு நல்லா இருக்கு ஸ்டேட்மெண்ட் அப்படியே நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனா மனவர்களை படிச்சுட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுதுதான் அதுல என்ன பொருள் இருக்கு, இதைத்தான் நம்ம சாமியும் சொல்றாரு, நம்ம மகிழ்ச்சி இதைத்தான் நம்ம அடிச்சு சொல்றாரு அப்படிங்கிறத பத்தின தெளிவு வரும். அந்த மாதிரியான ஒரு கொள்கையை ஒட்டி தான் இன்னைக்கு வந்து நம்ம சிந்தனை வைக்கிறோம். பாருங்களேன், அதாவது ஒரு பைபிள், அதாவது அவங்க சொல்லப்பட்ட அறிவுரைகளை எல்லாம் தொகுத்து வழங்கி இன்னைக்கு வந்து அவங்களுடைய மறைநூலாக கருதப்படுகிற பைபிள்ல ஒரு வாசகத்தை குறிப்பிட்டிருப்பாங்க: நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இது வந்து யோவான்கிறவர் சொல்லியிருக்கிறதாக 10:9 ஒரு அதிகாரத்துல சொல்லியிருப்பாங்க. அதாவது
இதுல என்ன அகத்தவம்னு நம்ம சொல்றதுதான் இங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது மகர்ஷி அவர்கள் என்ன சொல்லுவாங்க, இருவிழிகள் மூக்குமுனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவங்களுடன் இடைநிறுத்தி ஒருமையுடன் குருநெறியில் பழகும் போது உள்ளொளியே பூரித்து கருவுக்கு மேனோக்கு வேகம் கூட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும் அருவநிலையாம் ஆதிநிலை அத்துவித ரகசியமும் விளக்கமாகும். இப்போ ரெண்டு விழிகள் மூக்கு முனை இங்க வந்து மனதை நீங்க குறிச்சு நிறுத்துனீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாங்க. அதேதான் என்ன, என்னோட நான் தான் வாசல், என்னுடைய வழியை நீங்க உட்பிரவேசித்தால் நீங்கள் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவீர்கள் அப்படிம்பாங்க. இதேதான் துரியத்துல நம்ம சாமிஜி சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க, உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயம் வலமாம் சுற்று ஆகும் அச்சமயம் அறிவிற்கோர் வியப்பு காணும் அவ்விடத்தே நிலைத்திருக்க பழகிவிட்டால் எது வேண்டும் வேண்டாம் என்று இரண்டும் கண்டு நச்சு விலை இச்சையெல்லாம் அழித்து விட்டு நலமையும் எண்ணமையும் இதம் கொள்வாய். உள்ள தேடு, அதைத்தான் வந்து அவங்களும் இவ்வளவு சிறப்பாக குறிப்பிடுறாங்க. நமக்கு மகர்ஷி அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப சிம்பிளா நமக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டு எப்படி செய்யறதுக்கிட்ட செஞ்சும் காட்டிட்டு போயிட்டாங்க. இதுதான் வந்து மற்ற நூல்களை படிக்கிறதுக்கும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கும் செயல்முறையாக நம்ம உணர்வதற்கும் உள்ள வித்தியாசம். இன்னும் பாருங்க, தவமுறைகள்ல என்ன எழுதியிருப்பாங்க, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி உன் அந்தரங்கத்தில் இருக்கின்ற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்போது அந்தரங்கத்திலே பார்க்கின்ற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலனளிப்பார். இதேதானே நம்ம சொல்றோம். தவம் செய்யும் பொழுது என்ன சொல்றோம், அதாவது தவம் என்பது கூர்மைங்கிறதல்ல, தவம் என்கிறது ஓர்மைங்கிறதல்ல, உயிர் மேல மனதை நிறுத்துவதுதான் தவம் அப்படிங்கிறது தான் மகர்ஷி அவர்கள் கொடுக்கிற விளக்கம். அந்த உயிர் துகள் மேல நம்முடைய மனமானதும் அதே உயிரினுடைய வெளிப்பாடு தான், உயிரினுடைய ஒரு தன்மாற்றலை தான். திரும்ப அங்க உயிர் மேல நிற்கும் பொழுதுதான் நீங்க வந்து என்ன இது என்ன என்ன உன் வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி உன் அந்தரங்கத்தில் இருக்கின்ற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண. அந்த உயிருங்கிறது என்ன, அதே இறைவனுடைய தன்மாற்றம் தான், அதே இறைவனுடைய மாற்றம் தான். எப்போ நீ அங்க சரியாக துரியத்துல தவம் பண்றியோ, ஆக்கினில தவம் பண்றியோ, அப்போ உன்னுடைய இறைவன் வெளியரங்கமாக உனக்கு பலனளிப்பார். அதைத்தான் நம்ம வந்து தவத்துல செய்யும் பொழுது என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இப்படி நீ பண்ணும் பொழுது இறைநிலை பற்றி உணர்வாய். அதனாலதான் வந்து நம்ம சேர்ந்த உடனே யாருக்காவது துரியாதீத தவம் கொடுக்குறோமா, சுத்த வெளியை பற்றியோ அல்லது பிரபஞ்ச பேரியக்க மண்டலத்தை பற்றியோ நம்ம முதல் நாள் சொல்றோமா, இல்ல. ஆகினை தவத்திலையும் துரிய தவத்திலையும் நல்லா தவத்தை பண்ணி தவத்தை புடிங்க, அதுக்கப்புறம் நீங்க அங்க போங்க, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வரும் நம்ம சொல்றோம் இல்லையா. அதே தவமுறையை தான் அங்கேயும் வந்து விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்களேன், அதாவது மன்னிப்புங்கிறது இதுல எழுதியிருப்பாங்க, மனிதனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களையும் மன்னிப்பார், நீங்கள் அவர்களை மன்னியாது இருந்தால் பிதா உங்கள் தவறுகளை மன்னிக்க மாட்டார். இதுல இன்னும் ஒரு சிறப்பா பார்க்கணும். எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பொறுமை கடலை போன்றது அப்படின்னு இருப்பாங்க. மகர்ஷி அவங்க என்ன சொல்லுவாங்க, அதாவது கடலுக்காவது ஒரு எல்லை இருக்கு, பொறுமைக்கு எல்லையே இல்லை. நீங்க வந்து இவ்வளவு வரைக்கும் நான் அதாவது எல்லைன்னா என்ன, இது வரைக்கும் நான் தாங்குவேன், இதுக்கு மேல நான் தாங்க மாட்டேன், அதுக்கு மேல நான் ட்ரிகர் ஆயிடுவேன், இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. அதாவது என்ன அப்படின்னா, பொறுமைங்கிற லெவல் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. இதுக்கு வரைக்கும் நான் தாங்குவேன், இதுக்கு மேல தாங்க மாட்டேன், அவர் தான் என்ன ட்ரிகர் பண்ணிட்டாரு, அதனாலதான் நான் இந்த மாதிரி பிஹேவ் பண்றேன். உம் பொறுமைங்கிறது வந்துச்சுன்னா பொறுமை, அவ்வளவுதான், அதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. மன்னிப்புங்கிறத மகரிஷியை தவிர வேற யார் இவ்வளவு தெளிவாக விளக்கி இருக்காங்க. எப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம தவம் செய்யும் பொழுதும், தவம் முடிஞ்சு யாருக்கு வாழ்த்து சொல்றோம், இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பினும் அவர்களும் மனம் திரும்பி நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துக்கிறோம் இல்லையா. எப்படி வாழ்த்த முடியும், யாருக்கு வாழ்த்த முடியும், அந்த மன்னிப்புங்கிற ஒரு பண்பு நமக்கு இயல்பாக மாறினால்தான் நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு வாழ்த்துவதற்கு நம்முடைய மனதை உயர்த்த முடியும். இல்லைன்னா வாழ்த்த முடியுமா, அவன் எதிரி அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு அப்படின்னா வாழ்த்துறதுக்கே மனது இருக்காது. ஆனா அதையும் நம்முடைய பண்பாக மாத்தி இருக்கிறாங்க. பயிற்சி தவம் செய்யும் பொழுது முதல் முறை கத்துக்கும் பொழுது என்னமோ ஏதோ அப்படின்னு இருக்கும். ஆனா பண்ண 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 மகர்ஷி அவர்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த வாழ்த்துல இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போம்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் கூட உனக்கு கிடைக்காம போறாங்களா, அப்ப நீ ஒழுங்காக தவம் பண்ற, மனவளக்கலை உன்னுடைய வாழ்க்கை நெறியாக நீ மாற்றி கொண்டு இருக்கிறாய்னு அர்த்தம். இல்ல ஒவ்வொருத்தர் அப்பப்போ தோன்றாங்களா, அப்போ இன்னும் நம்ம பயணிக்கக்கூடிய தூரம் அதிகமாக இருக்கிறது. இன்னும் பயிற்சி செய்யக்கூடிய முறையில் நம்ம மாற்றம் செய்து கொள்ள வேண்டும், இன்னும் ஆழமாக பயிற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க இல்லையா.
ஸோ இதை வந்து நம்ம கவனத்துல எடுத்துக்கொள்வது அவசியம். அதே போல இன்னொரு ரொம்ப ஃபேமஸான கிறித்துவ கோட்பாடு என்ன? மறுகண்ணத்தை காட்டு. அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிற என்று கூறப்படுவதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு கிறிஸ்து சொல்றதா சொல்லுவாங்க. தீமை செய்தவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்கள் வலக்கண்ணத்தில் அரபியவனுக்கு மறுகண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலாடையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டு விடுங்கள். அதாவது இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து நம்ம வந்து அந்த கலாச்சாரத்தை ஒட்டி நம்ம பார்க்கணும். அதாவது அந்த கலாச்சாரம் அப்படின்னா இது எல்லாமே வந்து கிறிஸ்துவருக்கு இந்த கோட்பாடு எல்லாம் கொடுக்கும் பொழுது ஐரோப்பால இருந்திருக்காங்க. குளு பெரும்பாலான குளிர் பிரதேசங்கள், அதனால வந்து ஒரு சட்டை போட்டிருப்பாங்க, அதுக்கு மேல ஒரு ஓவர் கோட் போட்டிருப்பாங்க. ஒரு கண்ணத்துல அடிச்சான் அப்படின்னா திரும்ப கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கறதுதான் மனிதகுல நியதியாகவே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? இத்தனை போர்கள் ஏன் நடந்தது அப்படின்னா இது மாதிரியான ஒரு கோட்பாடுகளின் காரணமாகத்தான். ஆனா அதையெல்லாம் மாத்தணுங்கிறதா அங்கேயும் கிறிஸ்து வந்து அங்க இயேசு கிறிஸ்தவர்கள் போதித்தார்கள். என்ன போதிச்சாங்க? அடிச்சாங்க அப்படின்னா நீ வந்து திரும்ப அடுத்த கண்ணத்தை காட்டும், உன்னோட கோட்டை கேட்டாங்கன்னா கோட்டை கழட்டுறது மட்டும் இல்லாம சட்டையும் கழட்டி கூட உங்களுக்கு அப்படிங்கிறார். இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அதாவது இதுக்கும் வந்து மகர்ஷி அவர்கள் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, யார் ஒருத்தருமே நமக்கு வந்து ஒரு தீமையை கொடுக்க முடியாது. நம்ம கஷ்டப்படுத்துறாங்க, நாம கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்முடைய பழைய பதிவுகளினுடைய வெளிப்பாடுதான். அதாவது இறைநிலை நம்முடைய தீய பதிவுகளை சுத்தம் செய்வதற்காக ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக அந்த துன்பத்தை நமக்கு கொடுத்து நம்மை சுத்தம் செய்கிறது. அப்போ நமக்கு தீமை செய்தவர் யார்? இறைநிலையால நம்மை சுத்தம் செய்வதற்காக அனுப்பப்பட்ட கடவுளின் பிரதிநிதி. இந்த நோக்கத்துல நீங்க பாருங்கிறாங்க. இந்த நோக்கத்தை நம்ம ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கும் கடவுளுக்கும் உள்ள தூரமே வந்து ரொம்ப சுருங்கிடும் இல்லையா? சோ அப்ப யாராவது நமக்கு கஷ்டப்படுத்த முடியுமா? முடியவே முடியாது. எதனால் நமக்கு கஷ்டம் வருது? நம்முடைய பல செயல்களினுடைய விளைவாகத்தான் வருகிறது. யார் ஒருவர் துன்பம் அனுபவித்தாலும் அந்த துன்பம் என்பது அவர்கள் ஏற்கனவே செய்த பதிவினுடைய விளைவுதான். அவர்கள்னு சொல்லும் பொழுது கருத்தொடராக வந்த பதிவுகளும் அங்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போ இந்த நேரத்துல நமக்கு கஷ்டம் கொடுத்தாங்கன்னு யார் மேலேயாவது நம்ம கஷ்டப்பட முடியுமா? முடியவே முடியாது. இந்த நிலையை உணர்த்துவதுதான் மகான்கள். மகர்ஷி அவர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க, இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. சொல்லக்கூடிய நோக்கம் ஒண்ணுதான், கருத்து ஒண்ணுதான். ஆனா சொன்ன விதங்கள் அந்த காலகட்டத்துல வாழக்கூடிய மக்களுக்கு எப்படி சொல்லி நம்மை அதை புரிய வைக்க முடியும் என்று உணர்ந்து அந்த நிலையில அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள் இல்லையா? இன்னொன்னு பாருங்க, ரொம்ப பிரகாசமான ஒரு கோட்பாடு, நீங்க அடிக்கடி பார்த்திருப்பீங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வசிக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களா? கொரிந்தியர் என்ற கோட்பாடுல 3:16 குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு திருமூலர் கொடுத்ததெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். என்ன அப்படின்னா நம்முடைய உடல் தான் ஆலயம்னு சொல்லியிருப்பாங்க. இங்க மகர்ஷி அவர்கள் இன்னும் விளக்கம், ஒரு மகர்ஷிகளோட விளக்கத்துக்கு பார்க்க முன்னாடி கிறிஸ்துவோட விளக்கத்திலே பார்ப்போமே. இயேசுநாதர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வசிக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களா? இதைத்தான் நம்ம நான் யார்ல விளக்குன்னு விளக்குறோம் இல்லையா? நம்ம சொல்றோம் அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள், ரைட்? அயனாம்சம் பிரம்மம், தத்துவமசி, பிரக்ஞானம் பிரம்மம் என்றவாறெல்லாம் வேத வாக்கியங்கள் சொல்கிறது. இதற்கு பொருள் என்ன? அகம் பிரம்மாஸ்மினா நானே கடவுளாக இருக்கிறேன். அப்போ ஆனா உணர்ந்த நிலையில நானே கடவுள்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். கடவுள் தான் நானாகவும் இருக்கிறேன். அதாவது நம்முடைய அந்த ஈகோங்கிற ஆட்டிடியூட கம்ப்ளீட்டா அங்க டிசால்வ் பண்ணிடுறோம் இல்லையா? அப்போ அந்த நிலையில நம்ம மலரும் பொழுது ஓ மனவளக்கலை பயிற்சி நம்ம படிக்கிறோம். என்ன பண்றோம்? உடல் பயிற்சி பண்றோம், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது. அகத்தவம் பண்றோம், மனம் கூர்மையாக இருக்கிறது, ஷார்ப்பாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு வருகிறது, ரைட்? அகத்தாய்வு பண்றோம், எப்படி வந்து நம்ம குடும்பத்துல நம்ம பர்சனாலிட்டியை வச்சு எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி சொசைட்டில பிஹேவ் பண்ணணும், எப்படி நட்புகளோடு பிஹேவ் பண்ணணும், எப்படி நெருங்கிய சுற்றத்தாரோடு பிஹேவ் பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையில நம்ம லைஃப் ஸ்டைல அப்படி மாத்திக்கணும். இத்தோட முடிஞ்சதா? இதுக்குதான் மனவளக்கலை சாமிஜி கத்து கொடுத்தாரா? அங்க நம்ம கேள்வி கேட்டோம்னா அடுத்த பதில் அங்க வரும். என்ன அங்க பதில் வருகிறது? அதாவது அதுக்கு அப்புறம் மகர்ஷி என்ன கொண்டு வந்துடுறாரு? பிரம்ம ஞானம் அப்படின்னு கொண்டு வர்றாரு. பிரம்ம ஞானம்னா என்ன?
இறைநிலை பற்றிய விளக்கம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? ஏதோ நம்ம 10 புக்கு படிக்கிறோம். டார்வின் வந்து இந்த தியரி, டிரான்ஸ்ஃபர்மேஷன் மியூட்டேஷன் தியரின்னு எழுதி வச்சுட்டு போனாரு. பிக் பேங் தியரின்னு ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போனாரு. ஒருத்தர் மாயா தியரின்னு எழுதி வச்சுட்டு போனாங்க. ஒருத்தர் எவல்யூஷன் தியரின்னு எழுதி வச்சுட்டு போனாங்க. இந்த மாதிரி பல தியரிகள்ல சரி வேதாத்திரி மகர்ஷி தன்மாற்ற தத்துவம் அப்படின்னு ஒன்று எழுதி வச்சுட்டு போனாங்க. இப்படி நம்ம விட்டுற முடியுமா? இல்ல இல்லையா? என்ன அங்க தேடணும்? எதுக்காக சாமிஜி நமக்கு பிரம்மஞான பயிற்சி கொடுக்குறார்? பிரம்மஞான பயிற்சி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றது? இப்போ உடற்பயிற்சி தெரியுது பண்ணோம்னா நம்ம வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கு. காயகல்பம் பண்ணோம் அப்படின்னா உயிரினுடைய வெளிப்பாடுங்கிறதுனால உயிர் நம்ம திரும்ப சுத்திகரிச்சு கொண்டே இருக்கிறதுனால அதனுடைய செலவு குறைகிறது, உயிர் கெட்டிப்படுகிறது, பல நன்மைகள் நமக்கு ஏற்படுகிறதுன்னு தெரியுது. பிரம்மஞானம் கத்துக்கிட்டு என்ன பலன் வரப்போகுது? இது நம்ம யோசிச்சோம்னா நமக்கு அங்க பதில் கிடைச்சிடும். என்ன? அதாவது அதே இறைநிலையில் இருந்தான், பிரம்மத்திலிருந்து தான் நான் உருவாயிருக்கேன். நான் என்று சொல்லும் பொழுது உலக மக்கள் எல்லாருமே அதிலிருந்து தான் உருவாகியிருக்கிறார்கள். அப்போ பார்க்கக்கூடிய எல்லாரையுமே கடவுளாக பார்க்கக்கூடிய பக்குவத்திற்கு நம்மளை உயர்த்தி கொள்கிறோம் இல்லையா? இப்ப யார் நான் கடவுள் என்றால் என்னுடைய வாழ்க்கை துணைவரும் அதே இறைநிலையிலிருந்து வந்தவர் தான், என்னுடைய குழந்தைகளும் அதே இறைநிலையிலிருந்து வந்தவர்கள் தான், என்னுடைய ஒவ்வொரு சொந்தக்காரர்களும் ஒவ்வொரு நண்பர்களும் அதே இறைநிலையிலிருந்து வந்தவர்கள் தான். அப்போ அவர்களை பார்க்கும் பொழுது இறைவனைத்தான் நான் பார்க்கிறேன். அவர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டுகள் எல்லாம், அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் இறைவனுக்கே செய்யக்கூடிய நன்மைகள். அவர்களுக்கு தெரியாமலோ தவறு, நான் ஏதாவது ஒரு தவறு செய்தா கூட அது இறைவனுக்கே செய்யக்கூடிய தவறு. இந்த உண்மைய நம்முடைய வாழ்க்கையில எப்ப நம்ம லைஃப் ஸ்டைல மாத்துறோமோ அதுதான் பிரம்மஞானம் படிச்சதற்கான அறிகுறி. நம்ம எப்ப லைஃப் ஸ்டைல நம்ம மாத்துறோமோ அதுதான் நம்ம அந்த கருத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. மகர்ஷி நமக்கு சொல்லி கொடுத்ததற்கான பலன் இல்லையா? இல்லைன்னா எதுக்கு பிரம்மஞானம் சொல்லி கொடுக்கணும்? போதுமே, உடற்பயிற்சி நல்லா ஆரோக்கியமா இருங்க, தவம் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடலாமே. சாமிஜி செஞ்சதே அதுக்காக தான். அதனாலதான் ஒவ்வொரு நிலையும் மெய்விளக்க தவம் மன்றம், மனவளக்கலை தவம் மன்றம், ஞான விளக்க சபை, இப்படி ஒவ்வொரு இடங்கள்லயுமே இதையை பற்றி கருத்துக்கள் எல்லாம் மக்கள்கிட்ட சரியாக போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் மகர்ஷி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த நிலையத்தான் வந்து இப்ப பாருங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வசிக்கிறது என்று எழுதியுள்ளார். இன்னொரு இடத்துல கூட மகர்ஷி அவர்கள் இதை பற்றி ஒரு சிறப்பாக குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது குடும்பம் ஒரு கோவில் அப்படின்னு ஒரு சிறப்புரை. அதுல வந்து இந்த மாதிரி எப்படி வந்து நீங்க குடும்பத்துல வந்து நம்ம குடும்ப அமைதிக்காக சொல்லுவோம் இல்லையா, அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ், பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல். அதே மாதிரி டோன்ட் கமெண்ட், டோன்ட் டிமாண்ட், பிறரிடம் எதிர்பாராதீர்கள், இந்த மாதிரி அவர்களை குறை சொல்லாதீர்கள், அவர்களை மகிழ்ச்சியோட நடந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இப்படி எல்லாம் உங்க குடும்பத்துல நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்க குடும்பமே ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு பூஜாரியாக நானே வருவேன். இது மகர்ஷி அவர்கள் அந்த குடும்பம் ஒரு கோவில் ஒரே அழகா குடும்பத்துல அமைதி நிலவரத்துக்காக எப்படிங்கிறத விளக்கிட்டு இந்த ஒரு கடைசியா ஒரு வார்த்தை ஒரு கிளைமேக்ஸ் போடுவார். இந்த மாதிரி உங்க குடும்பத்துல நீங்க வாழ்க்கையை நடத்தீங்கன்னா அந்த உங்க குடும்பமே ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு பூஜாரியா நானே வருவேன் அப்படிம்பார். இதை கேட்டதுக்கு அப்புறம் யாராவது மகர்ஷி மேல அன்பு இருக்கிறவர்கள், மகர்ஷி குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள் யாராவது குடும்பத்துல போய் தவறாக நடந்து கொள்ள முடியுமா? இல்லையா? அந்த கேள்வி நம்ம மனசுக்குள்ள உரைச்சது அப்படின்னா சாமிஜி நம்ம வீட்டுக்கு வரணும். வருவார் இல்லையா? முதல்ல தான் வர முடியாது. அவர் பூத உடலோடு இருந்த காலத்துல தான் அவருக்கு வந்து கட்டுப்பாடுகள் எல்லாம் ஆழியாறு, திருவான்மியூர் ஹெட் குவார்டர்ஸ் எல்லாம். பூத உடல் விட்டாச்சு அப்படின்னா இப்ப சூக்கம் உடல் இருக்கும் பொழுது எங்க யார் கூப்பிட்டாலும் வந்து நிற்பார், வர்றார் இல்லையா? இது உணர்ந்த யாரால உணர முடியும்? அந்த குருவை உணர்ந்தவர்களால் தான் உணர முடியும். அவருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தவர்களால் தான் நம்ம உணர முடியும். அப்போ அந்த தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வசிக்கிறதுன்னு அங்க கிறிஸ்து கேட்டதுக்கும் நம்ம மகர்ஷி கேட்டதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லை. புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓகே. எதை வைத்து நம்புவதுங்கிறது ஒரு சிறப்பான பைபிளோட கோட்பாடு. யோவான் 14:11 நான் பிதாவிலும் பிதா என்னுள்ளும் இருப்பதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் செயல்களின் பொருட்டாவது என்னை நம்புங்கள். அதாவது கடவுள்ங்கிறது இருக்குங்கிறத நம்புங்க. எப்படி? நான் பிதாவிலும் பிதா என்னுள்ளும். இதைத்தானே நம்ம விளக்குன்னு விளக்குறோம் இல்லையா? எப்படி விளக்குறோம் நம்ம? அதாவது மகிழ்ச்சி அவர்கள் இதை விளக்குவதற்கு கூட பாரதியாரோட ஒரு கோட்பாடு சொல்லியிருப்பாங்க. உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் என்றுண்டாம் அதனை தெய்வம் என்பார் வேதியரே. அதாவது உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும்,
அதுதான் நான் பிதாக்குள்ள இருக்கேன், பிதா என்னுள்ள இருக்கிறேன். அதாவது எல்லா பொருட்களுமே அணுகளுடைய கோட்பாடு. அணு என்பது இறைவனுடைய தன்மாற்றம். இதே நந்தனார் பாடலை குறிப்பிட்டு மகர்ஷி சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்க? அதாவது வெளிங்கிறது சிவம்ங்கிறது மூன்று சிவம். சிவம், சதாசிவம், சக்தி சிவம். அதாவது எல்லாத்தையும் சுத்தி இருக்கக்கூடிய சுத்தவெளி என்பது ஒரு சிவம். ஒவ்வொரு அணுக்களுக்கு மத்தியிலும் இருப்பது அதே சுத்தவெளிங்கிற ஒரு சிவம். இரண்டு அணுக்கள் இணையாமல் இருப்பதற்காக இரண்டுக்கும் நடுவில் இருப்பதும் அதே சிவம் தான். இப்ப எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது அதே சிவம் தான், அதே சுத்தவெளி தான், அதே இறைவன் தான். வார்த்தைகளுக்காக நம்ம அங்கங்க வேற வேற உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லா இடத்துலயும் இறைவனை காணக்கூடிய பக்குவத்தை நமக்கு அங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இன்னும் கூட நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது சாமிஜி தான் வந்து அந்த பாய்மம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தையை கொடுத்தாரு அப்படிங்கிறது வந்து ஆஹ் பெரிய தமிழர்களாலேயே வந்து ஏற்றுக்கொள்ளாத நிலைன்னு சொல்றதை விட அதுக்கு உரிய பெருமையை கொடுக்காத நிலை. லட்சம் வரிகளை எழுதியிருக்காங்க மகர்ஷி அவர்கள் இல்லையா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. ஆனா எந்த அளவுக்கு அவருடைய எழுத்துக்கள் இன்றைக்கு பள்ளி புத்தகங்களாக அது பாட புத்தகங்கள் இருக்குல்ல, எத்தனை கவிஞர்களை எல்லாம் நம்ம போட்டுக்கிறோம். ஒரு 1000 கவிதை எழுதி விட்டா புது கவிதை கவிஞராகிறாங்க, போட்டுக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா லட்சம் வரிகள் எழுதியிருக்காரு. எதுக்காக? மக்கள் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா அந்த வரிகள் வந்து ஏன் இன்னைக்கு ஒரு பாட புத்தகத்திலயோ ஒரு பஸ்லயோ ஒரு ஈவன் எப்படி சர்ச்சோட சுவர்கள்ல கிறிஸ்துவோட கோட்பாடு இருக்கோ அது மாதிரி ஒரு கோட்பாடு கூட ஏன் இல்லை? ஏன் இல்லைன்னா நம்ம வந்து அதை உணர்ந்து மக்களுக்கு அதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பை இன்னும் கொஞ்சம் உற்சாகமா செய்யக்கூடிய நேரம் இருக்கிறது. அது இன்னும் செய்யக்கூடிய காரணத்துக்கு நம்ம எல்லாம் தயாராகல அப்படிங்கிறதுனால தான் இங்கெங்க நமக்கு இந்த சிக்கல் வந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து நம்ம செய்வோம், நிச்சயமா செய்வோம். அதாவது பாய்மம்ங்கிற வார்த்தை இதைத்தான் குறிப்பிடுகிறது. எதுனா ஃப்ளூயிட், அதாவது திடமும் இல்லாத திரவம் இல்லாத நிலை. இடைநிலை விளக்கத்தில் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நம்ம அந்த பக்கம் போக வேண்டாம், இந்த பக்கமே. இப்போ எப்படி வந்து கிறிஸ்துவம் இயேசு கிறிஸ்துவம் வேதாத்திரி மகர்ஷி அவர்களும் எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். அடுத்தது இதுவும் வந்து எல்லாருமே கேட்டிருப்பீங்க, ரொம்ப ரசிச்சும் பார்த்திருப்பீங்க. என்னது? தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இது என்ன சொல்லுவோம் நம்ம? எப்படி சொல்லுவோம்? அழுகிற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும். அதாவது உனக்கு வேணும்னா நீ கேளு, அப்பதான் உனக்கு கிடைக்கும். இப்படி சுருக்கினதா இது? இல்ல. இதை வந்து விரிச்சு பார்க்கணும். எப்படி விரிச்சு பார்க்கணும் அப்படின்னா, ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ், டோட்டாலிட்டி சப்ளைஸ். அப்படின்னா என்ன? நம்ம எல்லாம் பின்னங்கள். பகுதி கேட்கிறது, முழுமை கொடுக்கிறது. ஃபிராக்ஷன் நாம எல்லாருமே, முழுமை அந்த இறைநிலை இல்லையா? நம்ம கேட்கறது எல்லாமே கிடைக்கும். ஆனா சரியா கேட்க தெரியணும் நமக்கு. கேட்கற லிஸ்ட் பெருசா இருந்தது அப்படின்னா அந்த அளவுக்கு ஒவ்வொன்று கிடைக்கிறதும் தூரமாயிட்டே நமக்கு போய்கிட்டே இருக்கும் இல்லையா? நாம கேட்கறது எல்லாத்தையுமே கொடுக்கறதா இறைநிலை. ஒண்ணுமே இல்லை. எப்படி நம்ம சிம்பிளா பார்க்கணும் அப்படின்னா, ஒரு காலத்துல மக்கள் வந்து நெருங்கி இருந்தாங்க, வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதற்கப்புறம் தொலைவில் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. எப்படி நான் வந்து அவங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கறத யோசிச்சாங்க. புறாக்கள் கால்கள்ல கட்டி விட்டு அனுப்பிச்சாங்க. செய்தி போச்சு வந்தது. அதுக்கப்புறம் போஸ்ட்மேன்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தினார்கள், தூதரங்கள் ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தினாங்க. அப்புறம் இதெல்லாம் சரியா வரலன்ட்டு டெலெக்ஸ், டெலகிராம் இப்படி எல்லாம் ஸ்ட்ரக்சர் வந்தது. ஏன்னா கேட்டுக்கிட்டே இருக்கான் மனுஷன், எப்படி நான் கம்யூனிகேட் பண்றது, எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்றது. உடனே இயற்கை வந்து அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு அவனுடைய மனசு கொடுத்துக்கிட்டே இருக்கு. சரி, இல்ல நான் வந்து இப்படி மெசேஜ் எல்லாம் இல்ல, நான் வந்து நேரடியாவே பேசணும், அதுக்கு ஏதாவது நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்குது. இயற்கை வந்து ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர் மூலமாக ஒரு தொலைபேசியை அறிமுகம் செய்கிறது. அப்போ எங்க இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். இல்ல அப்புறம் என்னாச்சு? பேச ஆரம்பிச்சோம். இது நமக்கு பத்தாது, நம்ம வந்து வீடியோ காலர், அதாவது பேசுறது மட்டும் இல்லாம அவங்க நேரடியாக நம்ம பார்க்கணும். சரி, இந்த புடிச்சுக்கொண்டு ஒரு வீடியோ காலை இயற்கை வந்து ஒரு அறிவியல் அறிஞர் மூலமாக வெளிப்படுத்தி. சரி, இப்ப அறிவியல் அறிஞர்கள்லாம் மகிழ்ச்சி சொன்ன மாதிரி அவங்க கண்டுபிடிக்கிறாங்கிறது இல்ல, இது எல்லாமே இயற்கையில இருந்ததுதான். நீ வந்து அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்குற. எப்ப வடிவம் கொடுக்குற, எப்ப நீ அதற்கு தயாராகுது, எப்போ அது வேணும்னு விரும்பக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதோ அவர்களுடைய எண்ணிக்கை, அதான் அந்த ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ், அந்த டோட்டாலிட்டி சப்ளை செய்கிறது. நம்ம கேட்கிறோம், அதை இயற்கை அங்கு கொடுக்கிறது. அப்போ அவர்கள் மூலமாக ஒரு கருவியை நமக்கு கொடுக்கிறது. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு கருவிகளாக இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம மன்றத்துக்கு போக முடியல. அப்ப வீட்லயே உட்கார்ந்து எப்படி வந்து நம்ம தவம் செய்யலாம், எப்படி வந்து நம்ம சாமியோட சிந்தனை சிந்திக்கலாம் அப்படின்ட்டு பல பேர் நம்ம விரும்பி கேட்டுக்கிட்டு இருந்திருப்போம். அதனாலதான் இப்போ இந்த மாதிரியான ஒரு ஜூம் நிகழ்ச்சி. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் விரும்புனா இந்த நேரத்துல கலந்து கொள்ளலாம், நம்ம வந்து இதை பிடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி தான், அதாவது ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ், டோட்டாலிட்டி சப்ளைஸ். நீ நல்லதை கேளு, நீ கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு இயற்கை தயாராக இருக்கிறது. கடவுளாகிய நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுவதைத்தான்
இயேசு கிறிஸ்து அவர்கள் இப்படி சொல்லியிருப்பாங்க. எப்படி? தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்டாதான் கொடுப்போம், இல்லைன்னா தானா எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த விளக்கங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கும். இன்னும் பாருங்களேன், அடுத்த ஸ்டெப்ல ஒரு அழகான ஒரு இது பாருங்க. அதாவது, நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்று இருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். இது என்ன சொல்ல வராங்க இங்க? மத்தேயுங்கிற அதிகாரத்துல 25வது பகுதியில 34 36 செயல்கள்ல இதை குறிப்பிட்டிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, தொண்டு செய்வதற்காக. அதாவது, பிரம்மஞானத்தை விளக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன? எல்லா மதங்களுடைய அடிப்படை கோட்பாடுகளுமே மகர்ஷி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இறை உணர்வும் அறநெறியும் தான். இறை உணர்வுங்கிறது பிரம்ம ஞானம். பிரம்மங்கிறது தான் இறை, வேற ஒன்றும் இல்லை. ஞானம்ங்கிறது அறிவு, உணர்வு அப்படிங்கிறத வச்சுக்கொள்ளுது, அவ்வளவுதான். சோ, கடவுளை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை விளங்கி கொண்டு அதை நம்முடைய உணர்வாக பெறுவதுதான் இறை உணர்வு. அடுத்த ஸ்டெப் என்ன? அறநெறி. அறநெறினா என்ன? எப்படி நம்ம வாழ்க்கையை வாழணும். அதுக்கு மகர்ஷிகள் கொடுத்த கோட்பாடு என்ன? ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கம், யாருக்கும் நான் துன்பம் செய்யக்கூடாது. கடமை, நான், தான், குடும்பம், சமூகம், சுற்றம், ஊர், உலகம் மற்றவர்களுக்கு நாம் பயன்பெற்றதன் காரணமாக நாம் திருப்பி தருவது. ஈகை, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல், பொருளால் முடிந்தால் பொருளால், அறிவால் முடிந்தால் அறிவால், உழைப்பால் முடிந்தால் உழைப்பால், எந்த விதத்துல எல்லாம் மக்களுக்கு நம்ம நன்மை செய்ய முடியுமோ, யாருக்கு எது தேவையோ அது நம்ம கிட்ட இருக்குன்னா கொடுக்கறதோ, அது எல்லாமே ஈகை தான். பணம் இருந்து கொடுக்கறது மட்டும் ஈகை அல்ல, இல்லையா? அந்த மாதிரிதான் நம்ம அந்த ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கிற ஒரு மூன்றை ஒட்டிய அறநெறிய நம்முடைய வாழ்க்கை நெறியாக நம்ம மாற்றிக்கணும். அப்ப அங்க என்ன வருது? அப்போ இதையே தான் அவர் இயேசு கிறிஸ்து அங்க அப்படி சொல்லியிருக்காங்க. எப்படி? எனக்கு நான் பசிச்சுட்டு இருந்தேன், உணவு கொடுத்தீங்க, தாகமா. இது அவர் போதிக்கும் பொழுது ஒரு நல்ல கதையே இருக்கும். இந்த சீடர்கள்லாம் உட்கார்ந்து கேட்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இதை சொல்றாரு. அப்ப அவங்க, நாங்க எங்கெங்க உங்களுக்கு கொடுத்தோம்? நீங்க எப்ப எங்ககிட்ட பசியா இருக்குன்னு சொன்னீங்க, சாப்பாடு போட்டோம். நீங்க எப்பங்க சொன்னீங்க தாகமா இருக்குன்னு கொடுத்தோம்? உங்களுக்கு நான் கொடுத்த மாதிரியே எனக்கு நினைவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நீ யாருக்கோ கொடுத்த இல்ல, அது எல்லாமே எனக்கு கொடுத்ததுதான். நானேனா நான் என்னோட உருவமாக நிக்கணும். என்னோட உருவங்கள் தான் கடவுளுடைய மாற்றங்கள் தான் எல்லாருமே. அவர்கள் கொடுத்தது எல்லாமே எனக்கு கொடுத்ததுதான். இப்படி, அதாவது அந்த கதை இன்னும் அழகா போகும். நேரத்தின் காரணமா நம்ம ஜஸ்ட் அந்த பாயிண்ட் மட்டும் எடுத்துவோம். அதாவது ரெண்டு பக்கமா நிறுத்தி வைப்பாரு. ஒருத்தர் நீங்க எனக்கு இது கொடுக்கல, இது நீங்க கொடுத்தீங்க, நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்க உங்களுடைய வாழ்க்கை பாதை மாற்றுங்கள் அப்படிங்கிற மாதிரி கதை போகும். ஆனா சிம்பிளா என்ன அப்படின்னா, யாருக்கு நீங்க உதவி செய்யறீங்களோ உதவி செய்யுங்க. அந்த செஞ்சீங்கன்னா அது எல்லாமே கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி தான். இதே தான் இன்னும் கூட நம்ம பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றதா மகர்ஷி சொல்லியிருப்பாங்க. அதாவது சூப்பரா, அதாவது எப்படின்னா, மகர்ஷி அவர்கள் விளக்குற விளக்கத்தையே நம்ம அந்த உபயோகக்கூடிய வார்த்தைகளை கூட நம்ம பொருளா பார்க்கணும். அதாவது, பகவத்கீதையை எழுதின மகான் கண்ணன் சொல்வதாக சொல்லிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன? எந்த பொருளிலும் எந்த உயிரிலும் என்னை காண வல்லவன் எவனோ அவனை விட்டு நான் நீங்குவதில்லை, என்னை விட்டு அவன் நீங்குவதில்லை. முடிஞ்சு போச்சா? அதே ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது இறைவன் உலகம் என்ற கடலில் மூழ்கி ஓரிடத்தில் எந்திரிக்கும் பொழுது கிருஷ்ணா என்றான், இன்னொரு இடத்தில் எந்திரிக்கும் பொழுது கிறிஸ்து என்றான். இப்படிதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருப்பார். கிருஷ்ணரையும் கிறிஸ்துவையும் கம்பேர் பண்ணி பரமஹம்சர் சொல்லியிருப்பார். இதே மகர்ஷி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். அதாவது பகவத்கீதையில சொன்ன ஒரே ஒரு கோட்பாடு தான், எந்த பொருளிலும் எந்த உயிரிலும் என்னை காண வல்லவன் எவனோ அவனை விட்டு நான் நீங்குவதில்லை, என்னை விட்டு அவன் நீங்குவதில்லை. அப்போ என்ன? எல்லா இடத்திலும் கிருஷ்ணமயமாக பார்க்கக்கூடிய நிலை எப்ப வரும்? இறைநிலை பற்றி உணர்ந்தால்தான் வரும். அந்த நிலையில வரும் பொழுது அறநெறி என்பது உங்களுடைய இயல்பாக மாறும். ஒழுக்கம், கடமை, ஈகை ஒட்டிய வாழ்க்கை முறையை நீங்கள் மேற்கொள்வீர்கள். கொடுங்க, உங்களுக்கு தேவையான நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நான்னா என்ன? இறைநிலை. அதாவது ஈகை செய்து யாருமே போண்டியானதாக வரலாறு இருக்காது. மயக்கத்தில் செய்வது வேறு, அறிவுநிலை தெரிவது வேறு. ஆனால் நன்றாக செய்யும் பொழுது உங்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கறதுதான் அங்க சிறப்பு. அதையத்தான் பல மகான்கள் சொல்லுகிறாங்க. அதையத்தான் இயேசு கிறிஸ்துவும் குறிப்பிட்டார். அதையேதான் நம்முடைய வேதாத்திரி மகர்ஷியும் குறிப்பிட்டாங்க. இன்னொரு நிலையில பாருங்க, இதுதான் மகர்ஷி அவர்கள் கொடுத்த ஒரு அருமையான கவிதை இயேசு கிறிஸ்து மேல. மனித இன நல்வாழ்விற்கெனவே தன்னை மனமு அர்ப்பணித்து காலமெல்லாம் புனித முறையில்
அன்பின் நிலையுணர்த்தி பூ உலகில் ஆன்மீக ஒளி பரப்பி தனிமனிதன் சமுதாய கடமை காட்டி தரித்திரம் நோய் பஞ்சமா பாதகம் போக்கும் கனிவுடனே உயிர் வாழ்ந்த இயேசுநாதர் கருணை செயல் மறவாது அன்பாய் வாழ்வோம். ஞானக்களஞ்சியத்துல 789வது கவி. அதாவது இன்னும் கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்னதுதான். இயேசு கிறிஸ்து போதிக்க ஆரம்பிக்கும் பொழுது 30 வயது, 33 வயது 4 மாதங்கள்ல சிலுவையில் அறையப்பட்டார். அப்பொழுது அவருக்கு இருந்த வருடம் எத்தனை? மூன்றரை வருடங்கள் கூட இல்லை. இருந்த சீடர்கள், கடைசியா இருந்த சீடர்கள் எத்தனை? 12 14 சொல்றாங்க இல்லையா? அத்தனை சீடர்கள் மட்டும்தான். அதுலயும் ஒருத்தர் காட்டி கொடுத்த சீடர்னு சொல்றோம் நம்ம. ஆனா அந்த 14 பேர் இன்னைக்கு உலக மக்கள் தொகையில கிட்டத்தட்ட ஒரு 40% கிறிஸ்தவத்தை ஏற்படுத்தினாங்க. கிறிஸ்துவனுடைய அந்த அன்பு நெறிய போதிச்சாங்க. நம்ம எத்தனை பேர்? வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் உலகம் முழுக்க சென்று வேதாத்திரியத்தை பத்தி பரப்பி இருக்காங்க. அப்புறம் அவர்களாவது அங்க குரு இங்க சீடுன்னு இருந்தாங்க. நம்ம மகர்ஷி எப்படி இருக்காங்க? ஒவ்வொருவருக்கும் தீட்சை கொடுக்கும் பொழுதே வேதாத்திரி மகர்ஷியினுடைய உயிர் துகள்களை நம்முடைய உயிர் துகள்களோடு இணைத்து தான் நமக்கு தீட்சையை கொடுத்திருக்காங்க, அக்னியில் உட்கார வச்சிருக்காங்க. அப்போ ஒரு மகர்ஷியா? இன்னைக்கு தீட்சை எடுத்த 1 கோடி மக்களுமே வேதாத்திரி மகர்ஷியினுடைய பிரதிபிம்பங்கள் தான். ஏன்னா அவர்கள் எல்லோருடைய உடலிலும் உயிரிலும் அதே மகர்ஷியினுடைய உயிர் இருக்கிறது. அப்போ 14 பேர் உலகத்துல 40% மக்களை அந்த அன்பு நெறிக்கு மாற்ற முடிஞ்சது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனவளக்கலை அன்பர்கள் நினைத்தால் ஏன் உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய நோக்கமான உலக அமைதியை நாம் நிலைநிறுத்த முடியாது? அந்த நோக்கம் நமக்கு வரணும், அந்த எண்ணம் நமக்கு வரணும். மகர்ஷி இல்ல, குரு இல்ல, அதனால நம்ம நிறைய பரப்ப முடியாது. இல்ல, மகர்ஷி அமைத்து கொடுத்தது உலக சமுதாய சேவா சங்கம், நோக்கம் உலக அமைதி. அப்போ அதை நிறுவதற்கு இன்றைக்கு லட்சக்கணக்கான மகர்ஷிகள் இருக்கின்றோம் நாம் எல்லாருமே. நம்ம விரும்பணும் அப்படின்னா அந்த ஒரு துளி மகர்ஷியுடைய உயிர் நம்முடைய உடல் முழுவதையும், உயிர் முழுவதையும், நம்முடைய எண்ணம் முழுவதையுமே மாற்றக்கூடிய அளவுக்கு நாம் தயாராக இருக்கணும். அப்போ நாம தயாரானாதான் நாம அந்த 14 பேர் செய்த சாதனையுடைய பெரிய சாதனை செய்ய முடியும். பாருங்க, 3 வருடம் தான் உயிரோட இருந்தார். ஆனா 40%. இன்னும் பாருங்க, வரலாற்றுல எடுத்துக்காட்டுகள். புத்தர் பிறந்தது எங்க? பீகார், நேபாளம். அதாவது இப்ப நேபாளத்துல இருக்கு, அப்ப இந்தியா நேபாளம்ங்கிற இடைப்பட்ட பகுதியில் தான் வாழ்ந்தார், மறைந்தார். ஆனா மறைந்ததற்கு அப்புறம்தான் அவருடைய சீடர்கள் ஆசிய கண்டம் முழுவதும் புத்த மதத்தை பரப்புனாங்க. சைனாவாக இருந்தாலும் சரி, கொரியாவாக இருந்தாலும் சரி, மலேசியா, சிங்கப்பூர், எல்லா ஆசிய நாடுகள்லயுமே புத்த மதம் கோலோச்சி கிடந்தது, ஆட்சி அமைப்பில் இருந்தது. எப்படி வந்தது? அவருடைய சீடர்கள். அவர் வாழுங்காலத்துல செஞ்சாரா? சொல்லி கொடுத்தாரு, அவ்வளவுதான். அவருடைய நெறியை புத்த மதம் என்று பரப்பினார். அப்போ வேதாத்திரி மகர்ஷியுடைய சீடர்களாகிய நமக்கு எவ்வளவு கடமை இருக்கிறது இல்லையா? இதை நம்ம உணர்ந்தோம்னா போதும், நாம அதுக்கு தயாராயிடுவோம். இதுக்கு நாம் எதுவும் ஸ்டெப் கொடுக்க வேண்டியதில்லை. இறைவனே நம்மை தூக்கி செல்லும். எப்போ நாம் அதற்கு தகுதியான வாகனமாக மாறிவிட்டால், நாம இந்த கருத்தை உட்வாங்கி விட்டால், இந்த உலகத்திற்கு, நாம் பிறந்த உலகத்திற்கு, நாம் வாழக்கூடிய உலகத்திற்கு அமைதி வேண்டும், அன்பு வேண்டும் என்று மகர்ஷி அவர்கள் செய்த சிந்தனையை நம்முடைய வாழ்க்கை நெறியாக மாற்றிவிட்டால், நம்முடைய வாழ்க்கை குறிக்கோளாக நாம் மாற்றிக்கொண்டோமானால், இதை நாம் பரப்புவதற்கு தயாராகி விடுவோம். மற்றதை இறைநிலை பார்த்து கொள்ளும், குரு பார்த்து கொள்ளுவார். நாம செய்யணும் இருக்கா? அந்த தன்முனைப்பு வேண்டாம், ஆனால் பரந்த உலக நோக்கு வேண்டும். அது மட்டும்தான் முக்கியம். அப்ப நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும்? முதல்ல படிப்போம். மகர்ஷி அவர்கள் உலக சமாதானம் என்ற புத்தகத்திலும், ஞானக்கலைஞர் புத்தகத்திலும் எண்ணற்ற கருத்துக்கள் எல்லாத்தையுமே அழகாக கொடுத்து விட்டார். வெறும் உடல் பயிற்சி, தவம், அகத்தாய்வு இது மட்டும் நம்முடைய நோக்கமா? இல்லை, அதற்கு மேல விரிங்க. ஏன் மகர்ஷி அவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க? எதுக்காக இந்த அமைப்பையே உலக சமாதான சங்கமாக நிறுத்தினாங்க? ஏன் உலக அமைதி நம்முடைய நோக்கம்னு சொன்னாங்க? நல்லா விரிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் எப்படி எப்படி எல்லாம் நம்மால பரப்ப முடியும்னு நம்ம விரித்துக்கணும். எப்படி? ஒண்ணும் இல்ல, 10 பள்ளிக்கூட பசங்க இருக்காங்களா, ஒரு வருடத்திற்கு ஒரு தடவை பேச்சு போட்டி, சாமியோட கொள்கைகள் எல்லாருக்கும் அந்த புத்தகத்தை கொடுங்க, படிச்சுட்டு அதை பத்தி சொல்லட்டும். அந்த பாடல்களுக்கு மனப்பாட போட்டி வைப்போம். ஒவ்வொரு கோயில்ல, ஒவ்வொரு ஊர்கள்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்கள்ல கூப்பிட்டு நம்ம பண்ணுவோம். அப்படியெல்லாம் நம்ம பண்ணாதான் அந்த நேரத்துல அவர்களால அதை பார்க்க முடியும். அப்படித்தான் நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்ல முடியும். எந்த துறையில இருந்தாலும் சரி, இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, ஹிஸ்டரி படிச்சிருந்தாலும் சரி, சோசியலிசம் படிச்சிருந்தாலும் சரி, மெடிக்கல் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, நம்ம குழந்தைங்க என்ன படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு கூடவே வேதாத்திரியத்தையும் படிக்க சொல்லுங்க. எந்த பகுதியில ஏதாவது மகர்ஷி அவர்கள் டச் பண்ணாத சப்ஜெக்டே இல்லை இல்லையா?
அதை பத்தி அவங்க படிக்கட்டும், அதை பத்தி அவங்க புரிஞ்சுக்கட்டும், அதை பத்தி எடுத்துட்டு போறது இருக்கட்டும். இதை ஒட்டி நம்ம வாழ்க்கை அமையும் பொழுது சமூகத்தில் நம்ம நிலை தானாக உயரும், பொருளாதார நிலை தானாக உயரும். இதெல்லாம் நம்ம வேணும்லாம் கேட்டுலாம் கிடைக்க வேண்டியதில்லை. இது நம்ம அந்த நோக்கத்தில் நம்ம இணைச்சுக்கிட்டோம் அப்படின்னா கேட்கறது எல்லாமே நமக்கு அங்க கிடைச்சுக்கிட்டே போகும். இதுதான் அங்க முக்கியம். அதனால நம்ம கவனத்தை வைத்துக் கொள்வோம். இன்று இயேசு கிறிஸ்துவருடைய பிறந்த நாள், ரைட்? உலகம் முழுக்க கொண்டாடுறோம், நம்மளும் கொண்டாடுவோம். ஏன்னா மகிழ்ச்சியும் கொண்டாடி இருக்காரு இயேசு கிறிஸ்துவ. அவருடைய அந்த கனிவுடனே உயிர் வாழ்ந்த இயேசுநாதர் கருணை செயல் மறவாத அன்பாய் வாழும். நம்ம அன்பை பாராட்டுவோம். ஏன்னா இறைவனுடைய பண்பே அன்பு தான் அப்படிங்கிறோம் இல்லையா? எல்லா உயிர்களையும் தன்னுடைய தோற்றங்களாக பார்க்கக்கூடியது. அந்த இயேசு கிறிஸ்து மகானுடைய இந்த பிறந்த நாளிலே மகர்ஷி அவர்கள் சொன்ன இந்த கோட்பாடுகளை உணர்ந்து ஏன் பல மதங்கள் உருவாச்சு, ஏன் பல மகான்கள் உருவாகினார்கள், இங்க அவர்கள் செய்த தொண்டு எந்த அளவுக்கு உலகத்துல விரிஞ்சது, இப்ப நாம செய்ய வேண்டிய நிகழ்வுகள் என்ன, நம்மால என்ன ஆற்ற முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு சிந்தனையாக நம்ம எடுத்துக்கொள்வோம். வாய்ப்பு கொடுத்த உலக சமுதாய சேவா சங்க ஐடி இயக்குநரகத்திற்கும் அழகாக அறிமுகம் செய்த அன்பர்களுக்கும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இறைவர்களும் குருவர்களும் எல்லா மனவள கலைஞர்களுக்கும் என்றும் துணை நிற்கட்டும். வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலினை அளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக சாமுண்டேஸ்வரி அம்மா அவர்கள் சேலத்திலிருந்து பேசலாங்கம்மா, அன்மியூட் செய்து. வாழ்க வளமுடன் சாமுண்டேஸ்வரி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நரேசையா, மிக சிறப்பான உரைங்கய்யா, சிறப்புங்கய்யா. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நீங்க இந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்துமஸவே மேலும் இன்னும் இது பண்ண வச்சுட்டீங்க. எங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷங்கய்யா. அது நம்ம பைபிள்ல இருக்கிறதையும் மகரசிக்காவதையும் நீங்க கம்பேர் பண்ணி அதோட விளக்கம் கொடுக்கறப்பதான் அதோட இது இன்னும் நம்மளோட வேதாத்திரியத்தோட மதிப்பு நம்மளுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சதுங்கய்யா. இன்னைக்கு மகான்களை பத்தி நீங்க இந்த அளவுக்கு நீங்க எடுத்து சொன்னது ரொம்ப அருமை. தலைப்பு அன்பின் ஒளி, எவ்வளவு ஒரு சிறப்பான தலைப்புங்கய்யா. அதை நீங்களா செலக்ஷன் பண்ணீங்களாயா? எனக்கு அது கொஸ்டின் மார்க்காவே இருந்தது. ரொம்ப அருமைங்க, ரொம்ப அருமைங்க. சொல்லுங்கய்யா. வாழ்க்கை வளமுடன். இல்ல, அது மகர்ஷி அவர்கள் அந்த இயேசு கிறிஸ்து பத்தின பாடல் எழுதியிருக்கும் பொழுது அதுக்கு கொடுத்த தலைப்பு அன்பின் ஜோதின்னு கொடுத்திருப்பாருங்கம்மா. ஜோதினா விளக்கம் இல்லையா, அன்பின் ஒளி. அதனால அது ஜோதிங்கிறத விட ஒளின்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் தலைப்பு. ரொம்ப சிறப்புங்க. எனக்கு அதை அப்படி கவர்ந்துச்சுங்க. அந்த ஒளியே இப்ப எங்களை அதுல ஈடுபட நகரவே விடல. நான் வேலையே எதுவும் தொடங்கல, அப்படியே உக்காந்துட்டேன்னு வச்சுங்களே. நீ கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இந்த மகான்களை பத்தி சிந்திக்க நீங்க வச்சது உங்க உரை என்னால சொல்லவே முடியாது. மிக 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 அருமையான உரைங்கய்யா. எல்லாருக்கும் இது போய் சேரட்டுங்கய்யா. ரொம்ப நன்றிங்க. நன்றி சொல்லதாங்கய்யா கூப்பிட்டேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக சிறப்பு, மிக சிறப்பு அம்மா. நன்றிமா வாய்ப்பு கொடுத்ததுக்கு. வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக சேஷாஸ்லம் ஐயா அவர்கள் அன்மியூட் செய்து பேசலாங்க ஐயா. ஐயா ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் ஐயா. எக்ஸலண்ட் ஐயா. நானு இன்ஃபேக்ட் ஐ ஸ்டடிட் இன் கிறிஸ்டியன் ஸ்கூல், பட் தி கம்பலேஷன் எக்ஸ்ட்ராடினரி. எனக்கு ரொம்ப ரொம்ப ஐ திங்க் யூ டேக்கன் மோர் எஃபர்ட். எனக்கு ஒரு ஒரே ஒரு கேள்விதான். பட் இறைநிலை வில் டேக் கேர் இன் எவ்ரிதிங் ஒரு இடத்துல சொன்னீங்க. பட் ஐயா வாழ்க வளமுடன் கேட்க முடியலங்கய்யா. ஐ திங்க் சம் நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். அம்மா உங்களுக்கு கேக்குதுங்களா? கேட்கலைங்க ஐயா. சேஷாஸ்லம் ஐயா, நெட்வொர்க் இருக்கிற இடத்துக்கு போயிருங்க. உங்களது மைக் ஓபன்ல இருக்கு, பட் வாய்ஸ் வரல. வாழ்க வளமுடன் சேஷாஸ்லம் ஐயா. சரிங்க ஐயா, நாம ஐயா நீங்க மீண்டும் வெளியில போயிட்டு உள்ள வாங்க. சேஷாஸ்லம் ஐயா வெளியே போயிட்டு உள்ள வாங்க. மீண்டும் நான் உங்களுக்கு வாய்ப்பு தரோம். வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, எனக்கு ஒரே ஒரு
இப்போ நம்ம தவம் எல்லாம் தவம் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? இப்ப நமக்கு வந்து ஒரு நிகழ்வு நடக்குது. ஓகே. அந்த நிகழ்வு வந்து நல்லதாவும் இருக்கும், இதா மாத்தியும் இருக்கும். அந்த மாத்தி நடக்கிறத நம்ம முன்கூட்டி அறியறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்க ஐயா? இப்போ வந்து எல்லாமே நல்ல நிகழ்ச்சிகள் நடக்குங்கய்யா. இப்போ வந்து ஒரு ஜோசியம் என்ன சொல்றாங்க, அப்போ உங்களுக்கு வந்து இந்த இந்த மாசம் நல்லா இருக்கும், அடுத்த மாசம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த தவம் மூலியமா நம்ம வந்து எப்படி அறிஞ்சுக்கலாங்கய்யா? அதாவது தவங்கிறது நம்ம கான்சென்ட்ரேஷன், ஓகே. அதாவது நமக்கு எண்ணற்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில், அப்புறம் ஒரு நிலைப்படுத்துறது இருக்குங்கய்யா. பட் ஒரு நிகழ்வு நடக்குது, அது பிளஸ்ஸாவும் இருக்கலாம், மைனஸா இருக்கும். அந்த மைனஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டி அறிஞ்சுக்கலாமாங்க? அதுக்கு என்னங்க பண்ணணும்? வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, அதாவது ஆஹ், நீங்க உங்க கேள்வி புரிஞ்சுதுங்க ஐயா. அதாவது ஒரு சில மையங்கள்ல தவம் செய்யும் பொழுது நமக்கு அந்த என்ன சொல்றதுன்னா, அந்த இந்த ஒரு தகைமை வளரும். அதன் மூலமாக எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்துதான் இந்த குடுகுடுப்பைக்காரர்கள் எல்லாம் கூட காலையில நேரத்துல போய் ஆஹ் ஆஹ் அந்த சுடுகாடுகள்ல உட்கார்ந்து அந்த சாம்பல் எல்லாம் உடம்புல பூசிட்டு அந்த இதை பண்ணிட்டு அவங்க வரும்பொழுது அதே மாதிரி என்ன நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆராய்ச்சி, ஒரு கருத்தெல்லாம் இருக்கு. என்ன கேட்டீங்க அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி என்ன நடக்க போகுது, கெட்டது நடக்க போகுதுன்னு நினைச்சு நம்ம பயப்பட்டு வாழ்றதை விட, நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க எண்ண அலைகளை அதிகமாக எழுப்புறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கய்யா. அதாவது ஏன் அப்படின்னா, ஆஹ் எல்லாருமே மனிதர்களா இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே பதிவுகள்ங்கிறது அப்படியே கேரி ஃபார்வர்டே வந்துகிட்டே இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான். ஆனா எல்லா நேரத்திலையும் எல்லா பதிவுமே செயலுக்கு வர்றதில்லை. மகர்ஷி அவர்கள் அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த பதிவுகள் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய விதத்துல வந்து உண்மை மேன்மை, அதாவது உள்ளடங்கி இருப்பது உண்மை, வெளிப்படுவது மேன்மை, பேட்டன்ட் லேட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ரெண்டு ஆங்கில வார்த்தை கொடுத்து. சோ நம்ம செய்யக்கூடிய நல்ல பதிவுகளால விளைவு நல்ல நிலைகள் வருகிறது. ஏதோ சிலது தவறாக நாமோ நம்முடைய முன்னோர்களோ செஞ்சதுனால கொஞ்சம் தீமையாக வருகிறதுங்கிறது இருக்கும் பொழுது, அந்த தீமையான பதிவுகள் எழும்புவதற்கு நாம ஏன் காரணமாக இருக்கணும்? அது என்னது கெட்டது நடக்க போகுது அப்படின்னு நம்ம ஏன் யோசிக்கணும்? அதுக்கு பதிலாக நமக்கு நல்லதே நடக்கும், இறைநிலை நம்ம நல்லபடியாக பார்த்து கொள்ளும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா, தலைக்கு வந்து தலைப்பாகையோட போயிடும் இல்லையா? நமக்கு வந்து ஒரு கஷ்டமாகவே இருக்காது. அதைத்தான் வந்து நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா நமக்கு ஏதோ நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, என்ன கெடுதல் நடக்க போகுது நீங்க நினைக்கும் பொழுது அந்த ஒரு தீய பதிவுக்கு வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கணும். அது தேவையா? அதுக்கு பதிலாக இவ்வளவு நாள் என்னை பாதுகாத்த இறைவன், ஒரு நாள் கூட சாப்பாடு இல்லாம நான் தூங்குறதுக்கு எனக்கு உணவு அளித்த இறைவன், ஒரு நாள் கூட தட்பவெப்ப மாறுபாடுகள்ல நான் வந்து துன்பப்படாம இருக்கிறதுக்காக எனக்கு உடையும் உடைவிடமும் கொடுத்த இறைவன் என்ன நாளைக்கு கைவிட்டுற போறானா? அப்போ இறைவன் மேல எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து என்னை பாதுகாக்கும், இறைநிலை என்னை பாதுகாக்கும், செயல்நிலை தத்துவத்தின் அடிப்படையில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையில நம்ம சமர்ப்பணம் சொல்றோம் இல்லைங்களா, சரணாகதின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நிலைக்கு நம்ம அங்க மாறும் பொழுது நமக்கு துன்பங்களே வராது. அப்படியே வந்தாலும் நம்ம அது துன்பமாக எடுத்துக்கொள்ளவே மாட்டோம். மகர்ஷி என்ன சொல்லுவாங்க, அதாவது ஒருத்தர் மற்றவங்களுக்கு வந்து துன்பம் கொடுக்க முடியாது, நம்முடைய பதிவு தான் வருது. ஏன் நம்ம அந்த பதிவுகளுக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும்? அதை அப்படியே அடங்கி விட்டுட்டு போவோம். நமக்கு நல்லதே நடக்குங்கிற ஒரு நேர்மறை எண்ணத்தை மட்டுமே நம்ம வெளிப்படுவோம் இல்லையா? இது பெட்டர் இல்லைங்களா ஐயா? ஆமாங்க, நன்றிங்க. நன்றி. நல்ல தெளிவான விளக்கம் வரீங்கய்யா. ரொம்ப நன்றி. நம்ம வந்து எப்பயுமே பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு அதுக்கான எண்ண அலைகள் நமக்கு வந்து கரெக்டா கொண்டு போகுங்க. ரொம்ப ரொம்ப அதேதாங்க. நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக கிருபாநிதி அம்மா அவர்கள் பேசலாங்கம்மா. அம்மா அவர்கள், அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. சாமுண்டீஸ்வரிமா சொன்னது மாதிரி தலைப்பே ரொம்ப அருமை, அன்பின் மொழி. ரொம்ப நல்லா இருந்ததுயா. இதுல நீங்க சொன்னதுல ரொம்ப அதாவது மகான்கள் மத மதங்களை உண்டு பண்ணவில்லை, மக்கள் வேண்டுதலால் இயற்கையால் அனுப்பப்பட்டவர்கள். அதை ரொம்ப ரசிச்சு அதை எழுதி வச்சு கூட அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி பொறுமைக்கு அளவே கிடையாது அப்படிங்கிறதுக்கு நல்ல எக்ஸ்பிளைன் கொடுத்தீங்க ஐயா. பொதுவா அகத்தவம்னா நம்ம எப்படின்னா
அகத்தாய்வு அகத்தவங்கிறத நம்ம உட்கார்ந்து நம்ம உள்ள பிரவேசித்து அது எப்படி போறோம்ங்கிறது தான் அகத்தாய்வு அகத்தவங்கிறது. நம்ம உங்க மூலியமா குரு சொல்லி கேட்டிருக்கோம். ஆனா நீங்க இப்ப சொன்னீங்க, நானே வாசல் என் வெளியே ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேற்சரை கண்டடைவான் அப்படின்னீங்க. அது எப்படி இதோட கம்பேர் பண்றது? எனக்கு இந்த வாசகம் இயேசு கிறிஸ்துடைய வாசகம். இப்ப நம்ம மகரிஷி சொன்னதை எப்படி அதை கம்பேர் பண்ணி சொன்னீங்க? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம அதாவது இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இறைவன் நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இதுதான் யோவான் அதிகாரம் இல்லையா? இது ரெண்டு விதத்துல நம்ம பார்க்கலாமா. ஒண்ணு நமக்குள்ளேயே நம்ம தேடணும் அப்படின்னா நம்ம இறைநிலையை உணர்ந்து கொள்ளலாம். அதுக்குத்தான் முதல்ல ஆகினை புரிய தவமே நமக்கு தீட்சையை கொடுக்குறாங்க, தவமே பண்ண வைக்கிறோம். ரெண்டாவது அந்த பக்திங்கிற ஒரு நம்பிக்கை, அதாவது அறிவினுடைய முதல் நிலைப்பாடு. கடைசி நிலை தாண்டினதுக்கு அப்புறமும் திரும்ப முதல்நிலையை தான் நினைப்போம். இறைநிலை தான் எல்லாங்கிறத அந்த நம்பிக்கை விளக்க முழுமை பெரு நிலை வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அந்த நம்பிக்கைங்கிறது தான் நிற்கும். என்ன அப்படின்னா, இறைநிலை தான் நீ எல்லாம் அப்படிங்கிறப்போ அவன்கிட்ட அந்த சரண அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இறைவனே நமக்கு எல்லாத்தையும் காட்டிடுவான் அப்படிங்கிற ஒரு பொருளையும் நம்ம இதை அசஸ் பண்ணலாம். புரியுதியா? புரியுது புரியுதுங்களா? புரியுதியா? தகம் தகத்தாய்வு அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டுடைய விளக்கம் ரொம்ப பொருத்தமா இருந்தது. நன்றி ஐயா. அது பாம்பேல இருந்து உங்க தமிழை கேட்கல ரொம்ப ஆச்சரியப்படுற அளவு கூட இருக்கு. நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த மெயின் பிறகு பாப்பு அம்மா அவர்கள் பேசலாங்கம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. இன்னைக்கு நல்ல கிறிஸ்துமஸ் நாள்ல அற்புதமா இயேசுனுடைய வார்த்தையை நம்முடைய மகரிஷி சொன்னதும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒப்பிட்டு சொன்னீங்க பாருங்க. அது ரொம்ப சிறப்பா இருந்தது. எல்லாரும் மற்ற மகான்கள் எல்லாம் ஒப்பிட்டு நிறைய பேர் பேசியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு 10 வார்த்தைக்கு வரும்போது தான் அவங்களையெல்லாம் ஒப்பிட்டு சொல்லி கொண்டு வருவாங்க. நீங்க ஆனா ஒவ்வொரு வார்த்தைக்கும் எப்படி அவரை கரெக்டா கனெக்ஷன் பண்ணி அப்படி சொன்னீங்க. ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது, ரொம்ப அருமையாகவும் இருந்ததுங்க ஐயா. ரொம்ப சிறப்புங்கய்யா. அதே போல சொன்னீங்க பாருங்க, சசியம்மா சொன்ன மாதிரி இந்த பிரம்மஞான வகுப்புக்கு காசு கட்டி போயிட்டு வர்றது பெருசு இல்லை, நம்ம அதை ஃபாலோ பண்ணி எல்லாரும் கொண்டு போய் சேர்த்தணும்னு பாருங்க. அது ரொம்ப அருமை. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம 1 கோடி மக்களுக்கு மேலே கொண்டு போய் கொடுத்துட்டோம். எல்லாருமே அது உணர்வா எடுத்துட்டு, அதே போல ஸ்கூல் கல்லூரி எல்லாத்துக்குமே கொடுத்துட்டோம். அந்த அளவுக்கு எல்லாரும் உணர்வா அவங்க எல்லாம் கொண்டு போய் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா மகரிஷனுடைய கனவு விரைவிலேயே வந்துடும் இல்லையா, உலக அமைதி இல்லைங்களா? அவ்வளோ அற்புதமா நம்ம மாதிரி எத்தனை பேர் மகரிஷி உருவாக்கிட்டு போயிருக்கிறாரு. அதனால நீங்க எல்லாம் சொல்ல கட்டாயம் இதெல்லாம் கேட்க கட்டாயம் மாற்றம் வந்தே தீருங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க, அருமையான ஸ்பீச்சுங்கய்யா. வாழ்த்துக்கலைங்க. சசிமா நன்றிமா, அருமையா தொகுத்து மறுபடியும் ஒரு தடவை சொல்லிட்டீங்க ஐயா சொன்னதை. நன்றிங்கம்மா. பாப்போம்மா, வாழ்க வளமுடன். ஜெயக்குமாரி அம்மா, அன்மியூட் செய்து நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். அம்மா அன்மியூட் கொடுத்திருக்கோம், ஒரு முறை மட்டும் அன்மியூட் டச் பண்ணுங்க ஜெயக்குமாரி அம்மா. நிவி பவி, வாழ்க வளமுடன்மா. பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பான விளக்கம். அன்பின் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. அன்பின் ஒலி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லா மகான்களையும் பத்தியும் நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. புத்தரை பத்தி சொன்னது, அவர் இருக்கும்போது அந்த புத்த மதம் வெளியே தெரியல, புத்தரோட கருத்துக்கள். ஆனா அவர் இறந்த பிறகு ஆசியா கண்டம் முழுவதும் அந்த அவருடைய கோட்பாடுகள் அனைத்தும் பரவி அந்த மாதிரி சொன்னீங்க. ரொம்ப சிறப்புங்கய்யா. அதே மாதிரி நீங்க சொன்னது நல்ல ஒரு மனசுல ஒரு ஆணி அடிச்சது போல இருந்தது. பிரம்மஞானம் எடுத்துட்டாலே சர்டிபிகேட் வாங்கிட்டு ஆலியார் 3 நாள் நான் பயிற்சி எடுத்துட்டேன், சர்டிபிகேட் வாங்கிட்டேன், அதோட முடிஞ்சதுன்னு நினைக்க கூடாது. அதுதான் தொடக்கம்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அதுதான் ரொம்ப சிறப்புங்கய்யா. நம்ம நினைக்கிறோம் பிரம்மஞானி பிரம்மத்தை உணர்வதற்கு தான் நம்ம ஆரம்பிக்கிறோமே தவிர
நாம அதை மகிழ்ச்சி முதல்லயே கொடுத்து நீங்க அதை உணர்றதுக்கான வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரே தவிர நீங்க ஒருத்தன பிரம்மஞானி இல்லைன்றத தெளிவா சொன்னீங்கய்யா. அது அப்ப புரியல. பயிற்சி பிரம்மஞான சர்டிபிகேட் வாங்கும்போது புரியல. இப்ப நீங்க சொல்லும் போதுதான் புரியுதுங்கய்யா. அது உண்மைதாங்கய்யா. உண்மையிலே நம்ம தினமும் மகிழ்ச்சி பயிற்சிகளை செஞ்சுட்டு வர வரதான் நம்ம உள்ளுணர்வா ஒன்னொன்னு உணரும் போதுதான் நமக்கு அனைத்துமே புரியுதுங்கய்யா. வாழ்க்கை பாடம் அனைத்துமே புரியுது. அதே போல இன்னொன்னு சொன்னீங்க பாருங்க, பொறுமைக்கு பாரு நான் இது வரைக்கும் பொறுமையா இருந்துட்டேன், இதுக்கு மேல எனக்கு இருக்கவே முடியாது அப்படிங்கறதெல்லாம் உண்மையிலே கிடையாது. பொறுமை என்னைக்குமே பொறுமைதான் அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா சொன்னீங்கய்யா. ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா உங்களுடைய கருத்துக்கள் அனைத்துமே. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துறதுக்கு தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க நன்றிங்கம்மா வளமுடன். தேக்கமறையம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிவிபவி வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் சசிகலம்மா. வாழ்க வளமுடன் நிவிமா. ஐயா வாழ்க வளமுடன் நரேஷ் பாபு ஐயா. வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன். அருமை அருமைமா, ரொம்ப சந்தோஷம். மிகவும் அருமையான சிந்தனை ஐயா. நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க. இன்னமும் டாபிக்ஸ் கொடுங்க. வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு மேல் மேலும் சிறக்க. வாழ்க வளமுடன் ஐயா. பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லா துறைகளிலும் வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு. வாழ்க வளமுடன் ஐயா. சசிகலம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நிவிமா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வள்ளி நாயக்கி அம்மா அன்மியூட் செய்து பேசலாம். வள்ளி நாயக்கி அம்மா. வள்ளி நாயகி முத்துக்குமார். அம்மா ஒரு முறை மட்டும் அன்மியூட் டச் பண்ணுங்க, மைக் மியூட் ஆகுது. வாழ்க வளமுடன். மைக் ஓபன் ஆகி கட் ஆயிடுச்சு. பேசுங்கம்மா, பேசுங்க. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாள்ல ரொம்ப அருமையா எங்களுக்கு பைபிளையும் காட்டி கொடுத்து அத மூலமா வேதாத்திரியத்தை இன்னும் நாங்க எப்படி நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. நான் எம்ஏல கிறிஸ்டியன் லிட்ரேச்சர் எடுத்து படிச்சிருந்தேன். அதுல ஆன்சிலரி. அப்போ வெறும் பைபிளை மட்டும்தான் நான் ரசிச்சு படிச்சேன். இப்போ நான் வேதாத்திரியத்தை படிக்கிறேன். அப்ப இந்த கருத்துக்கள் ஒன்னா இருக்கிறது புரியுது. ஆனா நான் எல்லாத்தையும் சமமா பாக்குற அந்த மனநிலை வரணும்னா இன்னும் என்ன மாதிரி பயிற்சி எடுக்கணும்? இப்ப நான் சமீபத்துலதான் பிரம்மஞானம் வாங்கினேன். அப்பவே எல்லாருமே நாங்க அவங்க கேட்டோம், இனி நெக்ஸ்ட் நாங்க என்ன பண்ணணும்? இந்த பிரம்மஞானம் வாங்கினதுக்கு அப்புறம் எங்களுடைய வாழ்க்கை எப்படி, இந்த பயிற்சி எல்லாம் எப்படி கொண்டு வரணும்னு கேட்கும் போது அவங்க ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு சொல்ற மாதிரி அவங்க என்ன சொல்லி அனுப்புனாங்கன்னா, நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போறீங்க, 3 நாள் இங்க இருந்துட்டு வீட்டுக்கு போறீங்க. போகும்போது அங்க நீங்க என்ன மாதிரி சேஞ்சஸ் இருந்தாலும் உங்களுடைய மனநிலைய நல்லா இனிமையா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியே அனுப்புனாங்க. அது ரொம்ப அருமையா இருந்தது. இப்ப நீங்க இன்னைக்கு சொன்ன விளக்கங்கள் எல்லாம் கேட்கும் போது நாங்க இதை எப்படி பயன்படுத்தணும், இன்னும் என்ன மாதிரி பயிற்சிகளை சரியான முறையில கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு வழிகாட்டுங்க. வாழ்க வளமுடன். முதல்ல பாராட்டணும். அதாவது என்ன அப்படின்னா, என்ன நம்ம பண்ணணுங்கிற கேள்வி முதல்ல வந்துருச்சுனாலே நம்ம சரியான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அவ்வளவுதான். ரெண்டாவது குரு மகர்ஷி இல்லையா, அவரை இறுக்கி பிடிச்சுக்க போறோம். எங்க தேடணுமா? அவரை தேடவே வேண்டாம். தீட்சை கொடுக்கும் போதே அவரோட உயிராற்றல் நம்ம உயிராற்றலோட கலந்துதான் கொடுத்துருக்காங்க. நமக்குள்ளேயே மகர்ஷி இருக்காங்க. சோ நமக்குள்ள இருக்கக்கூடிய மகர்ச்சி தட்டி எழுப்பணும், சாமிஜி நீங்க தான் என்ன வழி நடத்தணும் அப்படிங்கிறது. 2. 3வது என்ன அப்படின்னா, எந்த விதத்துல நாம நம்முடைய வாழ்க்கை நெறியில வேதாத்திரியத்தை ஃபிட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்றோம் இல்லையா. சோ நம்ம பிரம்மஞானம் வரைக்கும் நம்ம எப்படி பயணிக்கிறோம்னா, முதல்ல உடல் பயிற்சி, காயகல்பம், அப்புறம் அகத்தவம் பண்றோம், அப்புறம் அகத்தாய்வுகள்லாம் ஒவ்வொன்னா கத்துக்கிறோம். கத்துக்கிட்டு ஒவ்வொன்னா பண்றோம். ஜீவ பயிற்சி, கண்ணாடி பயிற்சின்னு பண்றோம். அப்புறம் ஒவ்வொரு அகத்தாய்வு பயிற்சியும் அப்பப்ப பண்ணி நம்ம சுத்தம் பண்ணிக்கிறோம். அப்பதான் பிரம்மஞான கருத்து நமக்கு புரியும். இல்ல அப்படின்னா அப்படியே அந்த 3 நாள் பயிற்சி முடிஞ்சிடும், கருத்தை கேட்டுக்குவோம். ஆனா அது நம்மளுடைய கருத்தா மாற்றம் அடையாது.
அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளான ஆப்ஷன், என்னோட அனுபவத்துல சக்சஸ்ஃபுல்லான ஆப்ஷன் என்னங்கிறத நான் சொல்லுவேன். ஏதாவது ஒரு இந்த விஷன் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸோ இல்லை டிகிரி கோர்ஸ், இப்போ வந்து விஷன் டிப்ளமோ இப்போதான் முடிஞ்சது. இல்லைனாலும் அடுத்த வருஷத்துலயோ ஒரு டிகிரியோ டிப்ளமோ என்ன இருக்கோ அதுல ஒரு தடவை சேர்ந்துட்டோம் அப்படின்னா, பரீட்சைக்கு எப்படி படிக்கிறோமோ அது மாதிரி படிப்போம். இப்போ வந்து என்ன, அந்த அந்த அகத்தாய்வு படிச்சோம், ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணோம், அப்புறம் கேட்டோம் விட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, இதை வந்து நல்லா படிச்சு எழுதி படிக்க 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 நம்ம அப்படியே அந்த கருத்தாவே மாற்ற முடியணும் இல்லையா? இது எல்லாமே சாமிஜி வந்து அந்த 3 ஸ்டெப் ப்ராசஸ்ல கொடுத்துருப்பாங்க. இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். முதல்ல தகவலாக வாங்குறோம், அதை நம்ம உறுதிப்படுத்துகிறோம், அப்புறம் அதுவாகவே மாற்றம் நேரும். அப்போ அந்த லெவலுக்கு வரும் பொழுது நம்ம இதை ஒரு தடவை படிக்கும் பொழுது மகிழ்ச்சி என்ன அளவுக்கு பிரம்மாண்டமா யோசிச்சிருக்காங்க. அதாவது இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல இருந்து பிரம்மஞான கோர்ஸ் வரைக்கும் பார்க்கும் பொழுது பார்ட் 1 தான் என்ன, இந்த இறை பற்றின விளக்கம், உடலை பற்றின விளக்கம், உயிரை பற்றின விளக்கம் தான். ஆனா உலக சமாதானத்துக்காக மகிழ்ச்சி என்ன சொல்லியிருக்காங்க, வேதாத்திரியில இருந்த 14 திட்டங்கள் என்னென்ன, எதனால வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, எப்படியெல்லாம் நம்ம கொள்கைகளை மாற்றி அமைச்சோம்னா உலகம் அமைதி பூங்காவாக மாறும் அப்படிங்கிறத விளக்கி இருப்பாங்க. அதை நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். ஒண்ணு நீங்க டிப்ளமோ டிகிரியில வாங்கி படிச்சாலும் சரி, இல்ல மகிழ்ச்சியோட ஞானக்களஞ்சியம் புத்தகமும் உலக சமாதான புத்தகமும் வாங்கி வச்சு அதுல நீங்க படிச்சாலும் சரி, அதுல படிக்க படிக்க படிக்கத்தான் எப்படி மகிழ்ச்சி அவர்கள் இந்த உலகத்தை பாக்குறார், எது வந்து சிக்கல்னு சொல்றாரு, எதன் மூலமா இதை நம்ம சரி செய்ய முடியும் சொல்றாருங்கிறத பத்தின ஒரு தெளிவு கிடைக்கும். அதை நீங்க படிக்க ஆரம்பிச்சாலே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் ஆகும். இப்போ நீங்க சப்போஸ் லிட்ரேச்சர்னு சொல்றீங்க இல்லையா, ஸோ உங்க லிட்ரேச்சர்லயே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க படிச்ச எல்லாத்தையுமே திரும்ப இன்னொரு தடவை படிக்கும் பொழுது அதற்கான பொருளே உங்களுக்கு வித்தியாசமாக உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ ஒரே வழி, மகர்ஷி எழுதுனது எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிக்கலாம். பிரம்மஞானம் வரைக்கும் ஒரு பகுதி தான் நம்ம படிச்சிருக்கோம், இன்னும் படிக்க வேண்டிய பகுதி இருக்கு. அதுக்காக சாமிஜி எழுதின புத்தகங்கள வாங்கி அதை பத்தி படிங்க, உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும். அதற்கப்புறம் அந்த பிரபஞ்சமே இறைநிலையே வந்து உங்களுக்கு ஒரு பாதையை தோற்றுவிக்கும். அதாவது முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் என்னன்னா எப்படி நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போறேன், என்னுடைய கடமையாக உலகத்துக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிற லெவல்ல உங்க மைண்ட் மாறும்போது அதற்கேற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இறைநிலை ஏற்படுத்தி கொடுக்கும். மேபி மன்றத்திலேயோ அல்லது ஒரு கல்லூரியிலேயோ அல்லது ஒரு இன்டெலெக்சுவல் கிளப்லயோ எப்படியோ இதை பற்றின உங்களுக்குள்ள அந்த விளக்கத்தை, வேதாத்திரிய தத்துவத்தை எப்படி எடுத்துட்டு போலாங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே சாமிஜி கையை பிடிச்சிட்டே நம்ம போயிட்டோம்னா அவரே கூட்டு போயிடுவாருங்களா. ஐ திங்க் உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். வாழ்க்கை வளமுடன். ஆமா, வாழ்க வளமுடன். மியூட் பண்ணிருக்காங்க. பள்ளிநாயகி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி, ரொம்ப நன்றி ஐயா. நன்றி அம்மா. நான் ஐயா சொன்னது உங்களுக்கு எப்படிங்கம்மா, உங்களுக்கு நல்லா புரிஞ்சது. இப்போ வந்து எனக்கு நான் வந்து இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இதுல இருக்கிறேன். இனி நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு என்னைய வழி நடத்துவாருங்கிறதுல நடக்குது. ஏன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி 62 வயசு ஆயிடுச்சு. அதனாலதான் இதுல நான் எந்த இதுல போகணும் அப்படிங்கிறத கேட்டேன். தாராளமா நீங்களாம் பண்ணலாங்கம்மா. அதாவது வயதெல்லாம் ஒரு லிமிட்டே இல்ல, அதனால நீங்க இறங்கி தாராளமா செயல் செய்யலாங்கம்மா. செயல் செய்யணுங்கிற விருப்பம் முதல்ல உடல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே அதற்கான வாய்ப்புகளை இயற்கை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கை வளமுடன். நன்றி ஐயா, மிக்க நன்றி அம்மா. ரொம்ப நன்றிம்மா. நன்றிங்கம்மா. ஐயா சொன்னது எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. வாழ்க வளமுடன். அடுத்த மீன்பராக குருவம்மாள் அம்மா அவர்கள் ஐயாட்ட பேசலாங்கம்மா. குருவம்மாள் அம்மா, வாழ்க வளமுடன். சசிகலா அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிந்தனையான விளக்கத்தை கொடுத்துட்டீங்க. ஐயா மாதிரியே நீங்களும் ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க. 2 தடவை எங்களுக்கு கேட்ட மாதிரி. ரொம்ப அற்புதமான ஒரு ரீகால் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லைங்கம்மா. வாழ்க வளமுடன். ஆமாப்பா, ஆமாப்பா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நரேஷ் பாபு ஐயா, என்னோட ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சுங்க ஐயா. நீங்க எப்பயுமே ஜூம்ல தான் வருவீங்க. அவரை ஒரு நாளாவது நீங்க பேச மாட்டீங்களா அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருந்தேங்கய்யா. இன்றைக்கு நீங்க பேசிட்டீங்க. பேரை கேட்ட உடனே தவம் எடுப்பீங்க, எல்லாம் எடுப்பீங்க. ஸ்பீச் இன்னைக்கு தாங்கய்யா ரொம்ப முழுமையா அற்புதமா கேட்டேங்கய்யா. அப்படியே ஒரு கிறிஸ்டியானிட்டியை வந்து வேதாத்திரியத்தை தவிர யாருமே இப்படி சொல்லவே முடியாதுங்கய்யா. அவங்க அந்த பாஸ்டர் கூட இந்த மாதிரி விளக்கம் கொடுக்க மாட்டாங்கய்யா.
அவ்வளவு அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. ஒரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எங்க வீட்டு பக்கத்துலயே நிறைய கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க. ஆனா எனக்கு இப்ப அவங்கெல்லாம் நான் பொதுவாவே நான் வாழ்த்துவேன். அவங்களுடைய லாங்குவேஜ்ல சொல்லுவேன், சமயத்துல புரியாதவங்களுக்கு காட் பிளஸ் யூ, மத்தவங்களுக்கு நம்ம இதுலயே வாழ்க வளமுடன் சொல்லுவேன். அப்ப அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பரவாயில்லைங்கம்மா, நீங்க சொல்றது எங்களுக்கு காலையில நீங்க சொல்றது ரொம்ப அற்புதமா இருக்குமாம்பாங்க. இன்னைக்கு ஐயாவினுடைய உரை, அப்பாப்பா, நீங்க சாமிஜி கிட்ட ரொம்ப காலமா, அதுவும் நீங்க ஒரு நார்த் இந்தியால இருந்துகிட்டு இவ்வளவு தூரம் நீங்க பண்றீங்கிறது, அது இறைநிலை உங்கள் கூடயே இருக்காருங்கிறத நல்ல அற்புதமா நாங்க உணர முடியுதுங்கய்யா. அதுவும் நார்த் இந்தியன்ஸ் கூட ஒரு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளை கூட தமிழ் இந்த அளவு பேச மாட்டாங்க. நீங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க பூரா வேதாத்திரியத்தை ஒரு மிஸ்டேக் கூட விடாம தமிழ் ப்ரொனவுன்சியேஷன் அந்த அளவுக்கு பண்றீங்கன்னா, அப்போ உங்களுக்கு அந்த அளவு ஈடுபாடு இருக்குங்கய்யா. இந்த பக்கம் அந்த அளவு இல்லைன்றது எனக்கு ஒரு வேதனைங்கய்யா. நம்ம சவுத் இந்தியால அந்த அளவுக்கு இல்லைங்கய்யா, நார்த் இந்தியால இருக்கிற அளவுக்கு. நல்லா வாழ்த்துங்கய்யா. அதே மாதிரி நார்த் இந்தியன்ஸ் எங்களுக்கு மெயினா மதுரை மாவட்டத்துல நிறைய வரணும்னு நீங்க வாழ்த்துங்கய்யா. அதாங்க நீங்க எங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய தொண்டு தொடரட்டும் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. குருவமலம்மா, ரொம்ப உணர்வு பூர்வமா சொல்றீங்க. அது நீங்க கேட்டீங்க, கொடுத்துட்டாங்க. குரு ஐயா பேசினா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்க பாருங்க, கொடுத்துட்டாங்க. சோ நீங்க எண்ணம் நல்லா வலுவா போடுங்க. எல்லாருமே வாழ்த்துவோம். நிச்சயமா நம்ம பகுதியிலயுமே நல்ல ஆசிரியர்கள் எல்லாம் உருவாகி இருக்காங்க. நிச்சயமா உங்க ஒரு எண்ணமே பலருக்கு அந்த மாற்றத்தை கொடுக்குங்கம்மா. அதனால அந்த எண்ண அலைகளை நல்ல அழுத்தமா கொடுத்துக்கிட்டே இருங்கம்மா. கொடுத்துட்டே இருக்கீங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றி. வாழ்க வளம். அடுத்த அன்பராக குணவதி அம்மா, ஐயாட்ட பேசலாம். குணவதி அம்மா. வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. மேடம், நீங்க சார் பேசினதை தொகுத்து கொடுத்தது ஒரு PhD ஸ்டூடெண்ட் மாதிரி அவ்வளவு அருமையா கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நான் ரசிக்கிறது, இந்த தொகுப்பு ரொம்ப ரசிப்பேன். உங்களோட தொகுப்பு ரொம்ப நன்றாக இருந்தது. மிக்க நன்றி. அடுத்து ஐயா, வணக்கம் ஐயா. நான் ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட். மனித வாழ்க்கையின் தொடக்கத்தை அருமையா சொன்னீங்க. எப்படி அவன் ஆரம்ப காலத்துல இருந்தான், அப்புறம் எப்படி உணவு சாப்பிட்டான், அப்புறம் எப்படி விவசாயத்துக்கு வந்தாங்கிறதெல்லாம் நாம MA ஹிஸ்டரியா அந்த படிச்சதெல்லாம் அப்படியே எனக்கு ரீகால் ஆனிச்சு. மிக்க மகிழ்ச்சியா இருந்தது. அண்ட் தென் இப்போ கொஞ்சம் முன்னாடி பேசின அம்மா சொல்ற மாதிரி மும்பையில இருந்துட்டு இவ்வளவு அழகா இப்படி தமிழ் பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது படிச்சது வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாடு தான்மா. இப்போ பணி காரணமாக லாஸ்ட் ஒரு 20 வருஷமா வெளியே இருக்கேன். அவ்வளவுதான். நல்லது நல்லது. நம்ம இந்தியாவுல பல மாநிலங்கள் பாருங்க, ஒவ்வொரு மாநிலமும் ஒரு ஒரு நாடு மாதிரின்னு சொல்லுவேன் நான் என் பையன்கிட்ட. நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்புகள் நமக்கு எவ்வளவு உதவுது பாருங்க. எங்கேயோ இருக்கிறோம், இப்ப எல்லாரும் பேசிட்டோம். என்னுடைய 2 பையன் 1 பொண்ணு எல்லாம் வெளிநாட்டுல இருக்கு. அந்த வாட்ஸ்அப்பும் இந்த வீடியோ காலும் இல்லைனாக்கா நான் ஏங்கி போயிடுவேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐயா. அந்த அன்பின் ஒளி ரொம்ப 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 அருமை. இந்த உலகத்தினுடைய இயக்கமே அன்புதான அடிப்படையாக இருக்குது. அதுவும் இயேசு பிரான் அவர்கள் தன்னை தண்டிச்சவங்களை கூட பிதாவே இவர்களை மன்னியும்னு சொன்னார் பாருங்க. நமக்கு ஒருத்தவங்க ஒரு துன்பம் பண்ணிட்டா உடனே அவங்களுக்கு துன்பம் பண்ணணுங்கிற எண்ணம் தான் வரும். ஆனா இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள் பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. நான் பிறந்தது டிசம்பர் 26. எங்க அம்மாட்ட கேட்பேன், என்னம்மா டிசம்பர் 25 என்ன நீங்க பெற்றிருந்தீங்கன்னா உலகமே என் பிறந்த நாளை கொண்டாடுமேம்மா, என்னமா ஒரு நாள் லேட்டா அப்படின்னு கேட்பேன். அப்ப அம்மா சொல்லுவாங்க, எல்லாம் இறைவனுடைய படைப்புமா, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிம்பாங்க. அதாவது வைகுண்ட ஏகாதேசி தமிழ் மாதத்துல, இங்கிலீஷ்ல டிசம்பர் 26 நான் பிறந்தது. 69 வயசாகுது. நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். உங்களோட ஸ்பீச் எனக்கு ரொம்ப மன நிறைவை கொடுத்தது. வாழ்க வளமுடன். வாழ்க வையம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மேல மேல வளரட்டும். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நன்றி. அம்மா குணவதி அம்மா, வாழ்த்துக்கள். வாழ்க ரொம்ப வளமுடன். ரொம்ப நன்றி அம்மா. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த மெய்யன்பராக வசந்தி அம்மா, ஐயாட்ட பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி வாழ்க வளமுடன். ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க்கை வளமுடன். கிறிஸ்துமஸ் தினத்துல அன்பின் ஒளி அப்படின்னு தகுந்த தலைப்பை வச்சு வேதாத்திரியம், இயேசு கிறிஸ்து ரெண்டும் ஒப்பிட்டு ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. அதுவும் அது தவிர நீங்க வந்து சனிக்கிழமை அந்த ஸ்கை குவிஸ்ன்றது எல்லாரையும் இணைக்கிறது, அது வந்து ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு வாரமும் புது புது டாபிக்ல வந்து புது புதுசா கொஸ்டின்ஸ் கொடுத்து எல்லா எங்கெங்க இருந்தோ வந்து அது ஆயிரக்கணக்கானவங்க வந்து இணையறாங்க. எல்லா மன்றத்துல இருந்தும் அதை வந்து பதில் போடுறாங்க. அது வந்து உங்களுடைய சிறப்பு. நான் வந்து 5ஆவதுல இருந்து 11ஆவது வகுப்பு வரை ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூட்ல தான் படிச்சேன், கேத்தலிக் இன்ஸ்டிடியூட்ல தான் படிச்சேன். அப்போ அந்த வேல்யூஸ் அப்படின்ற அளவுல தான் வந்து கிறிஸ்டியானிட்டிய பத்தி எனக்கு அந்த வயதுல வந்து தெரிஞ்சது. இப்ப வேதாத்திரியத்துக்கு வந்த அப்புறம் தான் வந்து அதனுடைய அந்த ஜூஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, கிறிஸ்டியன்ஸுடைய ஜூஸ் வந்து சுவாமிஜி வந்து நல்லா காட்டி கொடுத்துட்டாரு. ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில கூட சுவாமிஜி நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு கேட்கும்போது சுவாமிஜி வந்து ஒவ்வொன்றுத்துல இருக்கிறதையும் அந்த நல்ல கருத்தெல்லாம் சேர்ந்து அந்த மதம் உலக கர்ம யோகம் தான் என்னுடைய மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க வந்து இந்த மனிதன்ல இருந்து ஆரம்பிச்சீங்க இல்லையா, அந்த பைபிள்ல சொன்னது அந்த அதுல வந்து, ஆனா இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஆடை வந்து வச்சுட்டு இருப்பாரு. அப்ப அந்த உயிர்ன்ற சீக்வன்சி வந்து பைபிள்ல எதனா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுல எதனா இருக்குங்களா ஐயா, உயிர் விளக்கம்? நேரடியாக உயிர் விளக்கம்ங்கிறது இருக்கிற மாதிரி தெரியலமா. நானும் வந்து முழுமையாக பைபிள் படிச்சேன்னா சொல்ல முடியாது. எப்படி எப்படி இந்த சர்ச் வழியா இப்பவாவது போறோம் வர்றோம் அப்படின்னா இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து மனசுக்கு ஏதாவது ரொம்ப நெருடலா இருக்கும், அதை பத்தி மகர்ஷி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து பண்ணதுதான். பட் ஆனா உயிரை பத்தின நேரடியான விளக்கங்கள் வேதங்கள்லயும் கிடையாது, வேதாந்தங்களையும் கிடையாது இல்லைங்களாமா. அது வந்து ஒண்ணு, இந்த உயிரை பற்றின ஆராய்ந்தவர்களே இந்த சித்தர் பெருமக்கள் மட்டும்தான். மற்ற இடங்கள்ல எங்கேயுமே இதை பற்றின ஆழமான ஆராய்ச்சி இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க எல்லாம் உள்ள தேடுன்னு சொல்லியிருக்கிறாங்க, மனதை தேடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உயிரளவுக்கு போகாம மனதையும் ஒரு கருவியாக வச்சுட்டு அங்க அதுவே இறைவனுடைய மாற்றம் தான் அப்படிங்கிற முறையில சொன்ன மாதிரிதான் இருக்குமா. வேற யாராவது இதை பத்தி கருத்துக்கள் இருந்தா அது நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். பட் எனக்கு அவ்வளவா அதுல விளக்கம் இல்லைங்கம்மா. சரிங்க ஐயா. வாழ்க்கை. நன்றிங்க ஐயா. நன்றி. அருமையா இருந்ததுங்க. நன்றிங்க வசந்தி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யின் பிறகு செவ்வேல் ஐயா பேசலாங்க ஐயா. நீங்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப தொகுத்து சிறப்பாக வாழ்க வளமுடன் ஐயா. அன்பின் ஒளியில ரொம்ப சிறப்பா கொடுத்தீங்க ஐயா. அதே மாதிரி நீங்க நெகிழ்ச்சியா சொன்னீங்க, அந்த பிரம்மஞானம் முடிச்சுட்டு நம்ம எவ்வளவு பேரு அப்படியே அது முன்மோ நம்ம பெரிய சாதனை பண்ணிட்டுன்னு விட்டுட்டு வந்துடுறோம். ஆனா அதுக்கப்புறம் அந்த புக்குகளும் அதை நம்ம தொடர்ந்து அந்த தவங்களும் பண்ணத்தான் நம்மளுக்கு அவர் மகரிஷி எந்த அளவுக்கு அந்த நுணுக்கங்களை கொடுத்துருக்கான்ட்டு உண்மையாவே புரிஞ்சிக்க முடியுது. அதை சொன்னீங்க பாருங்க, எல்லாரையும் அன்பு கருணையா எல்லாம் இறையாற்றல் தானே. உண்மையா அந்த குடும்பத்துல ஒவ்வொன்றும் அந்த அன்பு கருணையா வர்றதுக்கான வழிகள் நீங்க கரெக்டா சொன்னீங்க. அது உண்மைதான் ஐயா. அதை நம்ம வந்து அனுபவத்துல திரும்பி புக்கு டிவி சீரியலை பாக்குறத விட இந்த புக்கை படிக்கிறதுனாலையும் அவர் மகரிஷினுடைய அந்த கொள்கைகளை திரும்பி கேட்க இந்த மாதிரி இந்த ஜூம் நிகழ்ச்சியும் கேட்க அந்த அன்பும் கருணையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவ்வளவு சிறப்பா இருக்கு ஐயா. நீங்க சொன்னது அவ்வளவு தூரம் 100% உண்மையா உணர்ந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நிறைய குடும்பங்கள் எவ்வளவு சிக்கல்ல இருந்து அந்த மகரிஷி எவ்வளவு தூரம் அந்த மனத்தை உருவாக்கி எவ்வளவு குடும்பங்கள் அந்த மகிழ்ச்சியாவும் நோய் இல்லாம வாழறதுக்கு அதை உதவி பண்ணியிருக்கான்ட்டு அந்த குரு அருள் நீங்க எந்த அளவுக்கு எடுத்து காட்டுறீங்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. அதுவும் ஆழ்ந்து அந்த ஒப்பிட்டு பார்த்து ஆழ்ந்து மனசுல பதிகிற மாரியும் சொன்னீங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக ஜஸ்ட் ஒரே ஒரு இது, அதாவது இந்த அம்மா
இதுக்கு முன்னாடி செவ்வேலைக்கு முன்னாடி அம்மா சொல்லும் பொழுது அந்த குவிஸ் பத்தி சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி நான் ஒரே ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். அதாவது அது வந்து தொடங்கும் பொழுது வந்து ரொம்ப சாதாரணமா தான், அதாவது அப்போ வந்து நான் டெல்லி மன்றத்துல இருக்கும் பொழுது அந்த அன்பர்கள்லாம் வந்து சரி எப்படி நம்ம வந்து திரும்ப திரும்ப இந்த கருத்துக்களை படிக்கணும், எப்படி ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் மாதிரி போச்சு. அப்பதான் சரி இந்த மாதிரி ஏன் இதை வந்து குவிஸா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல ஆரம்பிச்சோம். அப்போ வந்து இந்த மாதிரி ஃபார்ம் இல்ல, ஜஸ்ட் ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டு கேள்வி போடுறோம், எல்லாரும் பதில போடுங்க, முதல் 3 பதில் சொல்றவங்களுக்கு மார்க்னு சொல்லி அந்த மாதிரி ஆரம்பிச்சதுதான். அப்புறம் அன்பர்கள் கொடுத்த உற்சாகம் தான் சரி இது இன்னும் நல்லா எப்படி பண்ணலாம் அப்படின்னு வரும்போது இந்த ஃபார்ம் மாடல்ல கொண்டு வந்தோம். முதல்ல ஒரு 30 பேர் வாரத்துக்கு அட்டன் பண்ணாங்க, அப்புறம் ஒரு 50, அப்புறம் ஒரு 100 அப்படிங்கிற மாதிரி போச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1700 to 1800 பேர் வந்து ஒவ்வொரு வாரமும் அட்டன் பண்றாங்க. ஒண்ணுமே இல்லை, செலவுங்கிறது யாருக்கும் அன்பர்களுக்கு எதுவும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படியே ஒரு தடவை பண்ணா போதும். 3 நிமிஷம் தான் ஆகும். எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ ஒரு நாளைக்கு, ஏன்னா ஒரு 360 எடிஷன்னா ஒரு 7 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால அதுல இருக்கு அந்த வெப்சைட் லிங்க், பிளாக்ஸ் லிங்க்ல போனீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கேள்விகளும் இருக்கும், எப்ப போட்டதும் இருக்கும். சும்மா ஏதோ டிவி சீரியல் அதுன்னு பாக்குற மாதிரி டெய்லி ஒரு தடவை ஒரு 10 கேள்விக்கு பதில் போட்டோம் அப்படின்னா திரும்ப சாமிஜி என்ன சொல்லியிருக்காங்க அதை பத்தின கேள்விகள் எல்லாமே வந்து நம்ம மைண்டுக்கு வரும். எல்லாரும் அதையும் அப்பப்போ யூஸ் பண்ணி திரும்ப வேதாத்திரி தத்துவங்களை நம்மளை நாமே ஆழப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியே தான் அது. உங்க எல்லாரோட என்கரேஜ்மெண்ட் தான் அது தொடர்ச்சியா இந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. நீங்களும் பண்ணுங்க, மற்றவங்களும் கலந்துக்கிறதுக்கு ஊக்குவிப்பு கொடுங்க அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி வாழ்க்கை. மிக்க நன்றிங்க ஐயா. அதாவது சிம்பிளா தான் இந்த ஒரு விஷயம் வந்து குரு நமக்கு வந்து ஒரு வழிகாட்டி எடுத்து வைப்பாரு. அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு உயர்ந்து போகும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு உயிரை வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அது எல்லா மக்களுக்கும் பயனுள்ள ஒரு வகையில தான் வந்து அமையும். ஐயா நிறைய பேர் வந்து லிங்க் கேக்குறாங்க, நீங்க அதை அப்படியே நீங்க போட்டதீங்களா ஐயா? சாட் பாக்ஸ்ல போட்டேங்கம்மா. சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க ஐயா. இன்னொரு முறை போட்டுருங்க, ஏன்னா இப்ப லேட்டா. ஓகேங்க, நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, சேட் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க அந்த லிங்க் எடுத்து காப்பி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நன்றி, வாழ்க வளம். அடுத்த மீன்பராக மைத்திலி தீனதயாளன் அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ஐயா, நான் உங்க ஸ்பீச் இப்பதான் கேட்கிறேன். என்னன்னா, நான் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சேன். இந்த அன்பும் கருணைங்கிறதெல்லாம் வந்து அது நேச்சுரலா அந்த ரொம்ப உண்டு. அதை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்களே, இளைப்பாறுதல் தருவேன். யூ ஹாவ் டு பேர் யுவர் பர்டன்ஸ், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். தட்ஸ் தி மெயின் இல்லையா? அதான சொல்லியிருக்கிறாரு. சோ நம்ம தான் நம்ம இதை தீர்க்கிறோம். அப்ப சாமி சொன்னது கரெக்ட் தானே? நம்ம வந்து தற்சோதனை பண்ணி நம்மளுடைய இதை கழிக்கணும். அதே மாதிரி மனதை தீர்ப்புகள் நான் சமீபத்திருக்கிறேன். அப்ப அகம் பிரம்மாஸ்மி. இது என்ன ஒரு டவுட்னா, ஜீசஸ் வந்து நம்ம சுவாமிஜி மாதிரி ஒரு வந்த இவர் பரமபிதா அப்சல்யூட் ஸ்பேஸ் தான் வந்து அந்த இறையாற்றல். அப்போ மனதை தீர்ப்பு நான் சமீபத்திருக்கிறேன்னு போட்டுக்கிறேன். அப்போ வந்து ஜீசஸ் சமீபத்திருக்கா அந்த இறையாற்றல சொல்றாரு. அது கொஞ்சம் வாழ்க வளமுடன். நம்ம நல்ல ஒரு சிறப்பான கேள்வி. இதுக்கே தனியா ஒரு ஃபுல் நாள் வரை எடுக்கலாமா? அந்த அளவுக்கு ஒரு ஆழமான கேள்வி கொடுத்துருக்கீங்க. என்ன அப்படின்னா, இங்க என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் கூட இறை தூதராக தான் சத்தான சொல்லியிருப்பாங்க இல்லையா? பரமபிதா அப்படிங்கிறது இறைவனாகவும் நான் ஒரு இறைவனுடைய தூதராகவும். அதே மாதிரிதான் ப்ராஃபட் முகமது நபி கூட தன்னை ஒரு இறை தூதராக காட்டியிருப்பாங்க. அதாவது மனிதர்களாக வரும் பொழுது, மனித உருவில இருக்கும் பொழுது நானே கடவுள் அப்படிங்கிறது இல்லாம கடவுளுடைய பிரதிநிதி நான், கடவுளுடைய மாற்றம் நான் அப்படிங்கிற ஒரு டேட்டால அங்க போகும். இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பகவத்கீதை கூட பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் சொன்னது மாதிரி எழுதியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் கடவுளா பகவத்கீதை எழுதினவங்க கடவுளா அப்படிங்கிறது மகர்ஷி அவர்கள் வந்து ஒரு இடத்துல விளக்கி இருப்பாங்க. அதாவது பல பேர் வந்து தவம் செய்து மன அலை சுழல் வேகத்தை குறைத்து இறைநிலையோட ஒன்றி இருக்கிறாங்க. அந்த மாதிரி இறைநிலையோட ஒன்றி இருக்கும் பொழுது அந்த இறைநிலை தத்துவங்கள், அந்த உண்மைகள் எல்லாமே அவர்களுக்கு வருகிறது. அந்த நிலையை உணர்ந்தவர்கள் திரும்ப மனிதர்களுடைய மன அலை சூழலுக்கு வந்து அதை கெடுத்துக்கிறதுக்கு விரும்புறது இல்லை, அதே நிலையிலேயே இருந்துடுறாங்க. ஒரு சிலர் மட்டும் திரும்ப மைண்ட் ஃப்ரீக்குவன்சியை இன்க்ரீஸ் பண்ணி மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம சூழ்நிலைக்கு வந்து அதுக்கப்புறம் அதை பற்றின ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க.
இது அவங்க எல்லாருமே தான் குருக்களாக மகான்களாக மாற்றமடைகிறாங்க. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த நிலையில மனதை ஒடுக்கும் பொழுது அந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெளிவாகுது. அது எல்லாத்தையுமே எழுதி வைக்கிறாங்க. அதனாலதான் மகிழ்ச்சி கூட ஒரு பாடல்ல குறிப்பிட்டிருப்பாங்க, ஏற்றிலே கை என்னமோ அகண்டாகாரத்தில். அதாவது என்னுடைய கை வந்து இந்த பேனா பேப்பர்ல இருக்கு, ஆனா மனம் முழுக்க அகண்டாகாரத்துல பிரபஞ்ச பேரியக்க மண்டலத்துல இருக்கு. அப்போ அங்க அவன் என்ன சொல்ல விரும்புறானோ, இயற்கை தன்மை என்ன வெளிக்காட்ட விரும்புகிறதோ அது எல்லாமே என்னுடைய எழுத்துக்களாக வருகின்றன. அந்த மாதிரி வந்தவைதான் இந்த மறைநூல்கள் எல்லாமே, தன்னை விளக்கிய நூல்கள், மறைந்து இருக்கக்கூடிய உண்மை விளக்கிய நூல்கள், வேதங்கள் அப்படிங்கிற பொருளையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் அவர்கள் தன்னோட அந்த நிலையிலிருந்து நார்மல் நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் கொடுத்து இது நீங்களா எழுதுனீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எழுதினவர் என்ன சொல்றாரு, நான் எழுதல, இது கடவுள் தான் எழுதினாரு, கடவுளே என் மூலமா எழுதினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா. இது வந்து தன்னுடைய தன்முனைப்பை அவங்க குறைச்சிக்கிறாங்க. ஆனா அங்க அதாவது தன்முனைப்பு இல்லாத நிலை. ஆனா அங்க உண்மை பேக்ரவுண்ட் என்ன, சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா இறைநிலை அவர் மூலமாக அந்த உண்மையை கொடுக்கிறது அப்படிங்கறதா அங்க ஃபேக்ட் இல்லையா. சோ அப்போ வந்து நான் எழுதுனேன்னா இல்ல நான் எழுதல, இது வந்து இறைவனை தான் இந்த மாதிரி எழுத வச்சது அப்படிங்கிற ஒரு உண்மைதான். அப்ப அந்த மாதிரி பார்க்கும் பொழுதுதான் பரமபிதா அப்படிங்கிறது இறைநிலையை சொல்லிட்டு இயேசு இறைவனுடைய தூதராக, இந்த வேதங்கள் எல்லாமே அப்படிதான் இறைவனே எழுதுனதாகத்தான் பல பேர் நம்புவாங்க, பல பேர் சொல்லுவாங்க. ஆனா எழுதினது மனிதர்கள் தான். அந்த இறைவனுடைய மன அலை சுழல் இணைத்து அதை எழுதியதால் நான் எழுதியதாக காட்டிக்கொள்ளாமல் இறைவனை எழுதியதாக காட்டிக்கொள்வதாக சொல்லியிருக்கலாம். இதுதான் விளக்கம் அப்படிங்கிறத மகிழ்ச்சி குறிப்பிட்டிருப்பாங்க. அதனாலதான் அந்த இதுல இன்னைக்கு உரையில கூட அந்த ஒரு வார்த்தை வந்தது, பகவத்கீதையில கண்ணன் சொன்னது மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிருஷ்ணரே கிருஷ்ணர் கடவுள் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா கடவுளே சொன்னது மாதிரி எழுதினவங்க அந்த நன்னெறிய போதிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான். உங்க கேள்விக்கு பதில் வந்துச்சுங்களாமா? வந்துச்சுங்க ஐயா. ஐயா இன்னொன்னு அதே மாதிரி இப்ப கிருஷ்ணர் சொன்னீங்களா, இந்த புல்லாங்குழல் 7 ஹோல் இருக்குல்ல, அது நம்முடைய சக்கராஸ் தான் குறிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தெரியலைங்கம்மா எனக்கு. இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன். முஸ்லீம் இதுல இருந்தேன் தக்கலையில. சோ அங்க நான் தர்காக்கு போயிருக்கேன். இங்க வந்து நல்ல சர்ச்ல போய் நான் ப்ரே பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு அப்பத்துல அந்த கேஸ்ட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது கொஞ்சம். அது எப்படி சொல்ல தெரியல. எங்க வீட்டுல 6 சிஸ்டர்ஸ், ஆனா நான் மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு. இதனால எனக்கு தோன்றதுன்னா நிறைய இடத்துல வந்து எனக்கு நிறைய ஒரு நல்லது கிடைச்சிருக்கு. அதுதான் ஒரு சந்தோஷம், பிளெஸிங் தான் சொல்லணும். அதுக்கு சாமிஜி தான் மீன். வாழ்க வளமுடன். நன்றிங்க, நன்றிங்க, சிறப்புங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா மைத்திலி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இவ்வளோ நேரம் கேள்விகள் நிறைய கேட்டு நேரடியாகவும் உங்களுக்கு வந்து அழைப்பு கொடுத்து வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காங்க ஐயா. அது போக சேட் பாக்ஸ்ல உங்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையா இருந்தது. இன்றைய தினத்துல வந்து கேட்டது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் அறிவுல வந்து ஒரு நல்ல ஒரு ஒளியாகவும் இருக்கு அப்படின்னு நிறைய உங்களுக்கு வாழ்த்து வந்து கொடுத்துருக்காங்க ஐயா. நிறைய சேட் பாக்ஸ்ல அதுல ஒருத்தர் வந்து சைவம் பற்றி கொஞ்சம் பேசுங்க ஐயா அப்படின்னு ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ 12:50 நம்ம ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடருவோம். நன்றிங்க. நன்றிங்கம்மா, சிறப்பாக தொகுப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கும் நன்றி. வாய்ப்பு கொடுத்த ஆலியார் ஐடி நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின்